ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை நாம் கவனிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அருமையான காலை நேரத்திலும் உங்களோடு கூட ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலே ஒரு தொடர் போதனையை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த தொடர் போதனையின் தலைப்பு யூ ஆர் நியூ கிரியேஷன். நீங்கள் புதிய சிருஷ்டிகள். நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? யாராயிருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யாராயிருக்கிறீர்கள்? புதிய சிருஷ்டிகள். அப்படின்னா புதிய வாழ்க்கை, புதிய நோக்கம், புதிய எதிர்காலம், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே புதுசு. அதுக்கு தான் 2 கொரிந்தியர் 5:17 வசனம் இப்படி சொல்லுவோம். ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் பிகம் பிராண்ட் நியூ. எல்லாம் எப்படி ஆயின? புதிதாக மாறினது என்று சொல்லப்படுகிறது. சரி, இது விசுவாசிக்கணும், நம்பணும். இதற்குரிய காரியங்களை தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன்படி தற்பொழுது நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம் என்ன? இந்த புதிய சிருஷ்டிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருப்பார்கள், எப்படி வாழணுன்றதை பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்க புது சிருஷ்டினா எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றது வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அதுல ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்கிறது? புதிய சிருஷ்டிகள் செய்ய வேண்டிய ஆராதனை, அவங்க எப்படி ஆராதிப்பாங்கன்னு சொல்லி கொடுக்குது. அதுல 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புதிய சிருஷ்டியா இருக்கிறவங்களுடைய ஆராதனை என்னன்றது சொல்லி கொடுக்குது. சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்னது? உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பது. என்ன பலிகளாக ஒப்பு கொடுப்பது? ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எந்த இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்? ஆமா, ஆராதனை என்பது உங்களுக்கானதல்ல, தேவனுக்கானதுதான். அந்த ஆராதனையில உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்ன்றார். ஒப்பு கொடுக்கும் போது எதன் அடிப்படையில் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? தேவனுடைய இரக்கத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. தேவனுடைய அன்பு உங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய இரக்கம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறது, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய இரக்கம் உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இருக்கிறது, உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்க. Offer your body as a living sacrifice. ஒப்பு கொடுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்றார். அப்ப இந்த புத்தி உள்ள ஆராதனைன்னு வரும்போது பாருங்க, உங்க சரீரங்களை ஒப்பு கொடுப்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்றாரு. அந்த புத்தி உள்ள ஆராதனை என்பது என்ன? வெறும் சபைக்கு கூடி வருவது மட்டுமல்ல, எங்க கூடி வரும்போது மட்டுமல்ல, சபையில நான் கூடி வரும்போது மட்டும் ஆராதிக்கிறேன்றது இல்லை. நீங்கள் தேவனுக்காக உங்களுடைய சரீரங்களை அது எங்க ஒப்பு கொடுத்தாலும், நன்மைக்காக, உண்மைக்காக, சத்தியத்திற்காக எங்க கொடுத்தாலும் சரி, வேற வேலை செய்யற இடத்துல நீங்க உண்மையா நடந்து கொள்றீங்களா? சரியான விதத்தில் வாழறீங்களா? you are offering your body as a living sacrifice. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு என்ன பண்றீங்க? நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் அப்படி செய்யறீங்க. உலகத்துல தேவனுக்கு சாட்சியா நீங்க வாழ்றீங்களா? அப்ப அதை எதை காட்டுது அந்த வாழ்க்கை? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இல்லைன்னா உலகத்தில் நீங்க சாட்சியாய் வாழவே முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. உலகத்தை தான் மகிமைப்படுத்தும், பொய்யை தான் மகிமைப்படுத்தும், புரட்டை தான் மகிமைப்படுத்தும், உலக இச்சைகளை தான் மகிமைப்படுத்தும், உலக ஏமாற்று காரியங்களை தான் உலகம் மகிமைப்படுத்தும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்க, அது உலகத்தில் நீங்க மகிமைப்படுத்துகிறீர்கள் என்றால் அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. ஆராதனைன்றது ஆராதிக்கிற நேரம் மட்டுமல்ல, சரீரங்களை எப்பப்பெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, தேவனுடைய செயல்களை உங்கள் சரீரங்கள் செய்கிறதோ, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சரி, இதை கொஞ்சம்
ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்றது சொல்லி தான் கவனிச்சுக்கிட்டு வரோம். அதில் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், அது ஆவிக்குரிய ஆராதனைனா என்ன, ஆவிக்குரிய ஆராதனை என்றால் என்ன, அதான் பேர் என்ன. ஏன் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு அப்படின்றார். உங்களோட ஆராதனை யாருக்கானது? அது பேய்களுக்கே உங்களோட ஆராதனை என்கிறார். கிறிஸ்தவர்களை பார்த்து, சபையில் இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க செய்யற ஆராதனை அது ஆராதனையே கிடையாது. அது ஒரு ஆராதனை யாருக்கு இருக்கிறது? அது பேய்களுக்கான ஆராதனை என்கிறார். அப்ப உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை என்னது அப்படின்றத அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால் எது ஆவிக்குரிய ஆராதனை, எது பேய்களுக்கான ஆராதனை என்றதை புரிஞ்சு போயிடும். அப்ப ஆவிக்குரிய ஆராதனையுடைய முதல் காரியம் என்னன்றதை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போதிச்சிருந்தோம் இல்லையா? கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவதே புத்தி உள்ள ஆராதனை. glorifying Christ. யாரை மேன்மை பாராட்டுவது? உங்கள் ஆராதனையிலே கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற அந்த காரியம் இருக்குதா? Are your worship glorifying Jesus Christ? உங்கள் ஆராதனை கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவதாக இருந்தால் அதுதான் உங்கள் ஆவிக்குரிய ஆராதனையின் முதல் அடையாளம். உங்களுடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையாக இருந்தால் அந்த ஆராதனை பாராட்டுகிறது அது இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும். யாரை மேன்மை பாராட்டும்? அங்க இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட எந்த ஆராதனையும் அது ஆராதனையே அல்ல என்பதை குறித்து பேசியிருந்தோம். ஒன்று. 2வது காரியம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்திருந்தோம், தன்னையே அர்ப்பணிப்பது. யாரையே அர்ப்பணிப்பது? புத்தி உள்ள ஆராதனை என்னன்னு பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆராதனை என்ன? ஆஃபரிங் யுவர் செல்ஃப், உங்களையே அர்ப்பணிப்பது என்ன ஆராதனையாக இருக்கிறது? புத்தி உள்ள ஆராதனை. நான் கொஞ்சம் உலகம் கொஞ்சம் கடந்த வாரம் அதெல்லாம் எடுத்து பேசியிருந்தேன் இல்லையா? உங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உங்களையே அப்படின்னு வரும்போது அந்த உங்களையேன்றது ஒரு 3 பகுதியிலே குறிக்கிறது. என்ற 3 பகுதி? மனுஷன் எப்படி இருக்கிறான், மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான். ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அந்த உங்களையே என்பது அதை குறிக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அர்ப்பணிக்கிறான் தேவனுக்கு என்று. அதன் புத்தி உள்ள ஆராதனை என்றார். ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஆராதிப்பதே ஆராதனையாக இருக்கிறது. நிறைய நேரத்தை பிரச்சனை என்னன்னா, ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, இது 3க்கும் வித்தியாசம் தெரியாதனால, புரிதல் இல்லாதனால நிறைய சபைகளிலே வெறும் இந்த சரீர பிரகாரமான ஆராதனை மட்டுமே இருக்கிறது. என்ன ஆராதனை மட்டுமே இருக்கிறது? சரீர பிரகாரமான ஆராதனை. எப்படி விக்கிரகங்களுக்கு முன்பதாக சரீர பிரகாரமான ஒரு ஆராதனை நடக்குதோ அதே போலவும் ஆவிக்குரிய சபைகளிலும் சரீர பிரகாரமான ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனையில கைத்தட்டல் இருக்கும், அந்த ஆராதனையில வாய்கள் பாடல்களை பாடும், அந்த ஆராதனைகளிலே வாய்கள் ஜெபிக்கும், இதெல்லாம் செய்யும். ஆனா ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத விதத்தில் இருக்காங்க. only the body will glorify. சரீரம் மட்டும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும், ஆனால் சிந்தை, எண்ணம், நோக்கம், உள்ளம், இருதயம், மனம், ஆசை, விருப்பம் இதெல்லாமே தேவனுக்கு முற்றிலும் விலகி நிற்பதை பார்க்க முடியும். அதனால நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிற ஆட்களுக்குள்ள பண ஆசையை பார்க்க முடியும், நீங்க பொருள் ஆசையை பார்க்க முடியும், அவங்களுக்குள்ள தேவையில்லாத அருவெறுப்புகள் அவங்களுக்குள்ள இருக்க முடியும். எப்படி இருக்குது? காரணம் ஆவியும் ஆத்மாவும் அது யாருக்கு அர்ப்பணிக்கவில்லை, அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை. வெறும் சரீரத்தை மட்டும் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவம் என்பது சரீர பிரகாரமான அடையாளம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க மதத்துக்குள்ள போனீங்கன்னா தான் இதை பண்ண, அதை கழட்டு, அதை மாட்டு, ஒரு 40 நாள் நீ சாமியா இருக்கணும்னா அந்த மாலைகளை போடுன்றாங்க. அது மதம். அது கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எதை ஆராய்ந்து அறிகிறவர்? உங்கள் உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? இதிலிருந்து ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கிறீங்களா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் ஆசைகளை, உங்கள் விருப்பங்களை, உங்கள் மனதை, உங்கள் சிந்தையை இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்காம, ஹலோ, வெறும் சரீரத்தை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டுங்க. எப்படி கொடுக்குறாங்க? கரெக்டாக நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன், கரெக்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கிறேன், நகையெல்லாம் கட்டிட்டேன், பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் கட்டிட்டு நான், இதெல்லாம் எதுவுமே பைபிள் இல்லை. எங்கிருந்து ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்து காட்ட முடியாது. நீங்கள் எங்கள் நகையை கட்டுறதுனால ஜீவனுள்ள பலியா நீங்கள்? ஹலோ, நீங்கள் மாட்டுங்க, மாட்டாமல் போங்க, அதனால ஒரு பிரோஜனமும் இல்லை. அதெல்லாம் ஆவிக்குரியது அல்ல, அதெல்லாம் என்னவானது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஆராதனைக்கும் உங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், அது அவ்வளவுதான். வெளிப்பிரகாரமான அடையாளம் என்பது என்னது? அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அது
எந்த நிறத்தில் நீங்கள் உடைய உடுத்துறீங்கன்றது, நகையை போடுறீங்களா கழட்டுறீங்களான்றது, அது எல்லாமே உங்களுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம். அதற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தப்படுத்தாதீங்க. எப்போ அந்த சரீரத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் வருது? உங்கள் முதலாவது உங்களுடைய ஆவி, ரெண்டாவது அதை பார்த்து உங்கள் ஆத்துமா, மூன்றாவது அதை வைத்து உங்களுடைய சரீரம். இந்த மாற்றம் ஏற்பட்டால்தான் அந்த சரீரத்துக்கும் தேவனுக்கும் அங்கே சம்பந்தம் இருக்குதே தவிர, வெறும் வெளிப்பிரகாரமாக சில அடையாளங்களை நான் கொண்டு வந்துடுறேன், இதை வைத்து நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனை ஆராதிச்சிருக்கிறேன், தேவனை துதித்திருக்கிறேன் என்று எண்ணினால் அது தவறான எண்ணம். அது எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொண்டு போவதில்லை. அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை, அதோடைய முதல் தன்மை என்னன்றதுதான் கவனிக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கும் 4 காரியங்கள். The 4 things are involved in the spiritual worship. ஒரு ஆவிக்குரிய ஆராதனையில், ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க, ஒரு ஆவிக்குரிய ஆராதனையை தான் நீங்க செய்யறீங்க, ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆராதனையை தான் நீங்க செய்யறீங்க என்றால், அதில் அடங்கி இருக்கிற 4 காரியங்களை தான் நம்ம வரப்போகிற வாரங்களில் பார்க்க போறோம். அந்த 4 காரியங்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவது காரியம் ஸ்பிரிட், ஆவி அல்லது உள்ளம். இந்த 2 வார்த்தையும் தமிழ்ல வரும். முதலாவது ஆவி, ஸ்பிரிட். ரெண்டாவது சோல். ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கும் 4 காரியங்கள். அதில் முதலாவது உங்கள் ஆவி அடங்கி இருக்கிறது ஆவிக்குரிய ஆராதனையில். ரெண்டாவது சோல். சோல்னா உங்கள் ஆத்துமா, மனம், ஆங்கிலத்தில் மைண்டுன்னு சொல்றோம் அது இல்லையா. மூன்றாவது வில். வில்னா தமிழ்ல சித்தம். நான்காவது உங்களுடைய சரீரம், பாடி. இந்த 4 காரியங்களும் தான் ஆவிக்குரிய ஆராதனையிலே இன்வால்வ் ஆகிருக்குது, ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கிற 4 காரியங்கள் என்னன்னு பார்த்தா, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, உங்களுடைய சித்தம், அடுத்தது உங்களுடைய சரீரம். இந்த 4 காரியங்கள் தான் ஆவிக்குரிய ஆராதனையில் இருக்கிறது. These 4 things are involved in the spiritual worship. ஆவிக்குரிய ஆராதனை, பேய்களுக்கான ஆராதனை இல்லை, ஆவிக்குரிய ஆராதனையில் இருக்கிற 4 காரியங்கள் என்னன்னா, முதலாவது காரியம் ஆவி. உங்கள் ஆவி அந்த ஆவிக்குரிய ஆராதனையில் இணைந்திருக்கிறது. இரண்டாவது உங்கள் ஆத்துமா அந்த ஆராதனையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது உங்களுடைய சித்தம் அல்லது விருப்பம் அந்த ஆராதனையில், அந்த ஆராதனைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது உங்களுடைய சரீரம் அந்த ஆராதனையிலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியமும் ஆவிக்குரிய ஆராதனையில இன்வால்வ் ஆகிருக்குது. சரி, இதை குறித்து நம்ம ஒவ்வொன்றாய் நம்ம கவனிக்க போறோம். ஒவ்வொன்றை குறித்த விளக்கத்தையும் நம்ம கவனிக்க போறோம். அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், we're going to see about the spirit, ஆவி. இதை பற்றி பல நேரத்தில் நம்ம இந்த வார்த்தைகளை சபைக்கு, முக்கியமாக ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது இந்த வார்த்தை நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஆவி, 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 பரிசுத்த ஆவியானவர், உங்கள் ஆவி, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்குரிய விளக்கத்தோடு அதை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது we're going to see about spirit. இன்று இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற காரியம், உங்கள் ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கும் 4 காரியங்களில் முதலாவது காரியமாக இருக்கிற ஆவியை குறித்து அல்லது உள்ளத்தை குறித்து இன்றைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் கவனிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. நான் சொன்னலையா, இந்த 4 காரியங்களும் உங்களோட ஆவிக்குரிய ஆராதனையில் அடங்கி இருக்கிறது, அடங்கி இருக்க வேண்டும் சொன்னேன். அதுக்குரிய வசனத்தை காமிச்சிரு. இந்த 4 காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, எது உங்களுடைய ஆவி, அடுத்தது ஆத்துமா, அப்புறம் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹலோ, இயேசு கிறிஸ்து வரும்போது சரீரத்தை மட்டும் பார்க்க போறதில்ல, எதை மட்டும் பார்க்க போறதில்ல. அதான் சொன்னேன், ஆவிக்குரிய ஆராதனை என்பது வெறும் சரீரத்துக்கானதல்ல. இயேசு கிறிஸ்து வரும்போது வெறும் உங்க சரீரத்தை மட்டும் பார்க்க போறதில்ல. நகை கேட்டுட்டியா, ரைட், ஓகே. நான் சொன்னாலேயே சில சபைகளை என்கரேஜ் பண்றாங்க விசுவாசிகளை, ஞானஸ்நானம் எடுக்க போறியா, நகையெல்லாம் கைட்டிட்டு எடு. ஆண்டவரே, நான் நகையெல்லாம் நீ போடுவதில்லை, அணிவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. சரி, நகையெல்லாம் என்ன பண்றது, என்கிட்ட கொடுத்துரு. இல்லை, இதுக்கு டைரக்டாகவே நீ பிடிக்கிட்டு போயிருக்கலாம். இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. பைபிள் இல்லாதெல்லாம் சொல்லி ஜனங்களை குழப்பக்கூடாது. நகை போடாமல் எடுக்கிறது தான் பரிசுத்தமான ஞானஸ்நானம். உபதேசம் பண்ணி ஜனங்களை நம்ப வச்சு ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறிடுது. நான் நகை போடாமல் தேவனை ஆராய்ச்சிருக்கிறேன், ஆண்டவருக்காக நகை போடுறதெல்லாம் விட்டுட்டேன். நான் நிறைய கலர் கலராக புடவை கட்டுவேன், கலர் கலராக ட்ரெஸ்ஸை போடுவேன். இப்போ ஆண்டவருக்காக வெண்வஸ்திரம் தரித்துட்டேன். நான் எனக்கு முடி மேலாம் ஆசை இருந்தது, இப்போ வெறும் கிராப்பு தான், வெறும் மொட்டை தான் இப்போ நான். ஹலோ,
நீங்க சிரிக்கிறீங்க. இன்னைக்கு முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெளியே போங்களேன், அப்படிதான் காமிக்கிறாங்க. அப்ப ஆவிக்குரிய ஆராதனை என்னன்னு தெரியுது. ஆவிக்குரிய ஆராதனை என்ன? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றதாய் நிற்க வேண்டும். எப்படிப்பட்டதாய் நிற்க வேண்டும்? அது it should be stand before God blameless. பிளேமே பண்ண முடியாத, குற்றம் சாட்டாதபடிக்கு என் சரீரம் மட்டுமல்ல, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், இது மூன்றும் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றதாய் நிற்கும்படிக்கு. அதனால இந்த மூன்று காரியங்களும் அடங்கியிருப்பது, இந்த மூன்று காரியங்களும் இருந்து செயல்படுவதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதுல முதலாவது காரியத்தை இன்றைக்கு நாம் கவனிக்க போறோம். தமிழ்ல ஆவி அல்லது நம்ம பைபிள்ல படிக்கும் போது உள்ளம்னு படிப்போம். நிறைய இடத்துல அந்த வார்த்தை ஒரு உள்ளம், நம்மளும் அதை பயன்படுத்துவோம் இல்லையா? உள்ளம், ஸ்பிரிட். இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு தேவன் தன்னை மாம்சத்துல வெளிப்படுத்தினார். ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகு இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அடுத்த வாரம் இந்த பெண்டிகாஸ்டல் ஆராதனையை நம்ம நினைவு கூற போறோம். அந்த பெண்டிகாஸ்டல் ஆராதனையுடைய காரியமே என்ன, அர்த்தமே என்னது? இயேசு மாம்சத்துல வந்த இயேசு அவர் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்றைக்கு தம்முடைய ஆவியை இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அனுப்பி இருக்கிறார். He sent his spirit. அதனால சீஷர்கள் சொன்னார், இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். பாருங்க, அடுத்த வாரம் அதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறேன். ஏதோ சபைக்கு வந்தோம், பாட்டு பாடணும், எனக்கு 2 பைபிள் வசனம் தெரியும், பத்தாது. முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய ஆராதனையின் முதலாவது அடையாளமே உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் ஆவி புது சிருஷ்டியாய் மாறி இருக்கணும். உங்கள் ஆவி புதிய ஆவியாய் மாறி இருக்க வேண்டும் என்பதை. உங்கள் ஆவியின் ஆவியாய் மாறி இருக்க வேண்டும், புதிய ஆவியாய் மாறி இருக்க வேண்டும். சரி, அப்ப இந்த ஆவி அல்லது தமிழ்ல இன்னொரு வார்த்தை வந்து உள்ளம்ன்ற வார்த்தையை பார்க்க பாருங்க. அப்ப ஆவியாய் இருக்கிற தேவன் இன்றைக்கு அவர் ஆவியாய் இருக்கிற நமக்குள்ளே என்ன பண்ணுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? ஏன் இந்த ஆவி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன்? ஏனென்றால் இயேசு உங்கள் அல்லது உங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். உங்கள் மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. ஆனால் ஆவியோ எப்படிப்பட்டதா இருக்கிறது? உற்சாகம் உள்ளது. ஹலோ, அப்ப விசுவாசிக்கு எது முதன்மையானது? உங்க சரீரமா ஆவியா? ஆவிதான் முதலாவது. சொல்றாரு, உங்கள் சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது உற்சாகம் உள்ளது. அப்ப எதை நீங்க கவனிக்கணும்? எதன் மேல உங்கள் கவனத்தை நீங்கள் வைக்க வேண்டும்? or your spirit is abide with the spirit of Christ. உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கிறதா இருந்தால் அந்த ஆவி பலவீனமா இருக்காது. அந்த ஆவி எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? அது உற்சாகம் உள்ளதா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? அது உங்க சரீரமே பலவீனமா இருந்தாலும் சரி, ஆவி எப்படி இருக்கும்? அங்கே உற்சாகமாய் இருக்கும். ஆவி எப்படி இருக்கும்? அங்கே உற்சாகமாய் இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வேதம் நமக்கு போதிக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி இருக்குது. என்ன ஆவி உள்ளவர்களாகி? நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நியூ ஸ்பிரிட். ஏன் இந்த ஆவியை பற்றி பேசுறோம்? ஏன்னா இந்த ஆவி தான் பாருங்க உங்களை இயக்குகிறதா இருக்கிறது. ஆவி தானே பண்ணுகிறது. நீங்க என்ன சிந்திக்கணும், நீங்க என்ன யோசிக்கணும், நீங்க எதை பார்க்கணும், நீங்க எதை செய்யணும், இது எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற ஒரு வல்லமைக்கு பேர் தான் ஆவி அல்லது உள்ளம் சொல்றோம். உள்ளம் எப்படியோ அப்படிதான் உங்களுடைய செயல் இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், சிந்தனைகள் எல்லாமே மாறும். அப்ப உள்ளத்தை சரியா வச்சுக்க வேண்டியது அவசியம் சொல்றோம் இல்லையா? அந்த உள்ளத்துக்கு பேர் தான் ஸ்பிரிட், ஆவி. அப்ப இந்த ஆவி தான் பாருங்க தேவனுக்கும் நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தியிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப தேவனுக்கு நமக்குமான தொடர்பு சரீரத்தில் இல்லை. தேவனுக்கும் நமக்குமான தொடர்பு எதுல கிடையாது? நமக்கு ஒரு மனுஷர்களை நம்ம தொட்டு பார்க்குறோம், அரவணைக்கிறோம் அவங்கள, இந்த மாதிரியான சில உணர்வுகள் பரிமாறிக்கொள்றோம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? மனிதர்களோடு மனிதர்கள் பழகும் போதெல்லாம் இருக்குது. இந்த நிலையில் தேவன் இல்லை. இந்த நிலையில் என்ன பண்ணல? தேவன் இல்லை. தேவனுக்கும் நமக்குமான தொடர்பு சரீரத்தில் இல்லை. அப்ப தேவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு எங்க உண்டாயிருக்கிறது? தேவனுக்கும் மனுஷனுக்குமான தொடர்பு ஆவியில் உண்டாயிருக்கிறது. எங்க உண்டாயிருக்கிறது? The connection between the men and the God is happen on the spirit. ஆவியின் மூலமாக உண்டாயிருக்கிற உறவு.
இன்னைக்கு தேவன் அன்பு கூறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை ஸ்தோத்திரிக்கிறீங்க, தேவனுக்கு நீங்கள் பயந்து வாழுறீங்க. இதெல்லாமே எதன் அடிப்படையில்? ஒரு ஆவியின் அடிப்படை. எதன் அடிப்படையில்? உங்கள் உள்ளத்துல தான் தேவன் பேசுறார். எங்க தான் பேசுறாரு? உங்களை செவத்துல வந்து எதாவது எழுதி காட்டுறாரா? உங்களுக்கு தினமும் உங்க காதுல வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? ஏன்னா நீங்க அந்த மாதிரி சாட்சியெல்லாம் கேள்விப்படுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அதுக்காக சொல்றேன் நான். சில கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து புகுத்துறாங்க. ஆண்டவரே உன் காதுல வந்து என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஏதோ ஒரு முறை பேசுவார்னா சரி ரைட்டு, வசனத்தை கேட்காதப்ப, எதிர்த்து நிற்கிறப்ப, கொஞ்சம் விலகி இருக்கிறப்ப அப்படிலாம் பேசுவார் தான் நம்புறேன் அதெல்லாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறது என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் கண்டிப்பாக, சைக்காட்ரிக் டாக்டர். ஹலோ, அது நல்ல அறிகுறி இல்லை. ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குதுன்றது நல்ல அறிகுறி இல்லை. ஆண்டவர் பேசுகிற அறிகுறியும் கிடையாது, சொல்லிடுறேன் நான். சில சபையில் அது மாதிரி போதிச்சு சபை முழுக்க அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று கேட்குது, ஏதோ ஒன்று கேட்குது. சரி, கேட்கறதாவது நல்லதா ஏதாவது கேட்குதா? எதுவும் கேட்கல. அன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பிறகு அந்த அம்மா சொல்லுது, இவருக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகும்னு நினச்சேன் பாஸ்டர். அவங்க வீட்டுக்கார சொல்லுது, இவருக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகும்னு நினச்சேன், நான் வாயை திறக்கல. ஏன்னா அது வாயை திறந்து அதை பாட்டு பேசிக்கிட்டே இருக்கும், அதனால் பேச விட்டேன், பேசு. அப்போ அந்த அம்மா சொல்லுது பாருங்க, எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் பாஸ்டர், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு இப்படி எழும்பி நின்றுச்சு. பக்கத்துலேயே புருஷன் ரட்சிக்கப்படாமல் உட்காந்துருக்குற. நாங்கள் ரட்சிப்பு சொல்கிறதுக்கு போயிருக்கிறோம், எப்படியா ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இது பாம்பு கதையும் பேய் கதையும், இது காதல் ஏதோ கேட்குறதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குது பாருங்க. ஆனால் இந்த மாதிரி மாறதுக்கு நீங்கள் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறதே மேல். நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போகிற சபை அது மாதிரி பாருங்க. எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்புறது. அதுதான் பைபிள் எடுங்கன்றேன். பைபிள் எடுங்க, பைபிளை தரங்க, நான் பேசுறது பைபிள் இருக்குதான்னு. நான் மட்டும் இல்லை, யார் பேசினாலும் சரி இருக்குதான்னு நீங்க பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுவார். இது சரி. உங்கள் உள்ளத்திலே பேசுகிறவரே ஆவியானவர். எங்க பேசுகிறவரே ஆவியானவர்? அவர் காதலையும் செவுத்தலையும் கண்ணுக்கு முன்னாடி பேசுகிறவர் ஆவியானவர் இல்லை. எங்க பேசுகிறவரே ஆவியானவர்? உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆவியில் உரையாடுகிறவர், உங்கள் ஆவியில் இணைந்திருக்கிறவர், உங்கள் ஆவியில் இசைந்திருக்கிறவர், உங்கள் உள்ளத்திலே உணர்த்துகிறவர். அவரை யாரா இருக்கிறார்? ஆவி ஆனவராய் இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இயக்கம், விசுவாசம், இதெல்லாம் நமக்கு வெளிப்படையா இல்லை, எல்லாம் உள்ளத்துல இருக்கிறது. எங்க இருக்கிறது? விசுவாசத்தை எங்க பார்க்க முடியும்? உள்ளத்துல தான் ஆரம்பிக்குது. தெய்வீக அன்பை எங்க உணர்றீங்க? நீங்க உள்ளத்துல தான் உணர்றீங்க. தேவனுடைய இரக்கத்தை எங்க உணர்றீங்க? உள்ளத்துல தான் உணர்றீங்க. தேவனுடைய அன்பை நீங்க உணர்ந்து பார்த்துருக்கிறீங்களா? Do you feel the love of God? எங்க உணர்றீங்க? நீங்க உள்ளத்துல உணர்றீங்க. எவ்வளவு பெரிய மாபெரும் அன்பு இந்த அன்பு. பாவியாக என்னை நேசித்தது, எனக்காக பரிகார பலியானது, கடைசி சொட்டு வரைக்கும் எனக்காக சிந்தி ஜீவனை கொடுத்த அன்பு. அது எங்க உணர்றோம் இந்த அன்பை? நம்ம we feel the love in our heart. உள்ளத்துல என்ன பண்றோம்? அந்த அன்பை உணர்கிறோம். அப்ப தேவன் மனிதன் இந்த இருவருக்குமான தொடர்பு என்பது ஒரே ஒரு இடத்துல தான். எங்க மட்டும்தான்? அது உங்களுடைய ஆவியில் அல்லது உங்கள் உள்ளத்தில் மட்டுமே தேவனுடைய தொடர்பு என்ன பண்ணியிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? சரி. அதனாலதான் இயேசு பாருங்க, அவர் வாழ்ந்த காலத்துல பரிசேயர்கள் வந்து ரொம்ப, இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அந்த மதவாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குது. அப்படின்னா அந்த வெளி தோற்றம், அவுட் சைடு, வெளி தோற்றத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. வெளியே செயல்களில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அது குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க, எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுல. அப்போ இயேசுவோடு கூட ஒரு வாட்டி இயேசுவோட சீஷர்கள் போகிறாங்க. போகும்போது பசி, ஓய்வு நாள் வேறு அன்றைக்கி. பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஓய்வு நாள் அன்றைக்கி நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது பழைய ஏற்பாட்டில். என்னைக்கு அது நீங்கள் கூட சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சாப்பிட்டு வரீங்கன்னா நீங்கள் போஜன பிரியராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனத்தை கேட்கவும் ஆராதிக்கவும் பலன் உள்ளதாய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது சரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதில். அப்போ இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் பாருங்கள், அவங்கள இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப லிபரலாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பழைய உடன்படிக்கை அது மாதிரிலாம் பெரிய அபிப்பிராயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனால நம்ம தப்பு செஞ்சாலும் அவர் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவார் அப்படின்ற
அந்த நம்பிக்கையில் அவங்க வாழறாங்க. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் ஒரு நாள் கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அந்த வயல்வெளியில் இருக்கிற கதிர்களெல்லாம் பொறுக்கி உருவி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. இதை பரிசேயர்களும் வேதபாரகர்களும் பார்க்குறாங்க. ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்க அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தவறு அல்லது பாவம் இது! வசனத்தையே மீறுறாங்க, நியாய பிரமாணத்தை மீறிட்டாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு புசிக்கலாமா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வம்புக்கு வராங்க. வந்துட்டு அவர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவர் ஒரே ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியாக முடிக்கிறாரு. எதை பற்றி திரும்ப பேசுகிறாரு? கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு என்பது உள்ளத்திலே தவிர வெளி பிரகாரமாக எதுவும் இல்லை. வெளியே அவருக்கு எந்த வேலையும் கிடையாது, அதில் உங்களுக்கு தான் வேலை இருக்குது. சரீரத்தை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது யாரோட வேலை? ஆண்டோடைய வேலையா? துணியை துவைக்க வேண்டியது யாரோட வேலை? ஆமாம். குளிக்க வேண்டியது யாரோட வேலை? ப்ரஷ் பண்ண வேண்டியது, சரீரத்தை முழுசாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய வேலையாக இருக்குது. இதில் எதுவுமே அவருக்கு வேலை கிடையாது, இது உங்கள் கையில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே ரெண்டு இருக்குது முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியமானது ஆவி. இந்த ஆவிக்கும் அவருக்குமான தொடர்பு தான் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இதுதான் முக்கியன்றதை அன்றைக்கி எடுத்து சொல்கிறார். அந்த வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மார்க் 7:15 நான் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 7:15. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே. எங்கிருந்து புறப்படுகிறவைகள்? அது உள்ளம் தான், ஆவின்னு சொன்னல, ஸ்பிரிட். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்தும். எப்பா அவங்க வெளியிருந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு உள்ளே போயிருக்குது, பசி ஆற்றி இருக்கிறாங்க, பசிக்குது எடுத்து சாப்பிட்டாங்கப்பா. சரி, அவனும் ஆலயத்துக்குள்ளே சாப்பிடல, கடவுளை ஆராதிக்கும் போது சாப்பிடல. ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு இயேசுவோடு கூட. போகும்போது பசிக்குது நடக்கும் போது, அதனால் எடுத்து சாப்பிட்டாங்க. நீங்கள் அது குற்றம், பாவம், தீட்டு, தீமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. ஒன்றும் என்ன பண்ணாது? புறம்பே இருக்கிறது ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது? புறம்பே இருந்து உங்களை இருக்கிறது ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது? தீட்டு படுத்தாது. சில விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் மாறணும், தெய்வீக அன்பை வெளிப்படுத்தணும், சில தேவையில்லாத காரியங்களை அகற்றணும். ஹலோ, வெளியிருந்து உள்ள போகிறது ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது? நல்லது சொல்லுங்க. தீட்டு. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அன்போடு கூட ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. ஹலோ, அன்போடு ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? உங்களை விட்டுருவோம், நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பொதுவாக கிறிஸ்தவர்கள் கேட்குற கேள்வி என்ன? என்ன கேள்வி கேட்குறாங்க? படைச்சதா? என்ன பண்ணதா? நல்லதுன்னு சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்தவராக கொண்டு தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக பூமியிலிருந்து வெளியே போய் எதுவும் கொண்டு வரல. வானையும் பூமியும் படைச்சதுலேருந்து அவங்க கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, நமக்கு எடுத்த உடனே அந்த கேள்வி கேட்குறோம், படைச்சதா? அதனாலே சிலவங்களும் முந்திக்கிறாங்க. அன்பு மிகுதியில் எவ்வளோ அன்பானவங்க பாருங்க புறஜாதி மக்கள். அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்காக படைக்காமல் கொண்டு வந்தேன்றாங்க. என் கடவுள் கூட மதிக்கலை, அதை விட ஒரு பொருட்டா இல்லை, உங்களை தாங்க பெருசாக நினைக்கிறேன். படைக்காமல் ஏன் எங்கள் வீட்டுக்கு அது மாதிரி நிறைய வரும். எங்கள் வீட்டுக்கு அது மாதிரி பக்கத்தில் அங்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பவுல் அப்படியே சொல்கிறார், விக்கிரகம் ஒரு பொருள் என்று நான் எண்ணுவதே இல்லை என்றார். விக்கிரகத்தை நான் எது என்று எண்ணுவதே இல்லை, அது ஒரு பொருட்டாக, அது ஒரு பொருளாக, அது ஒரு பெரிய விஷயமாக நான் எண்ணுவதே இல்லை. ஆனால் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது எதுல? சகோதரனுக்கு அது இடரலை உண்டாக்கினால் அதை நான் தவிர்க்கிறேன் என்றார். யாருக்கு இடரல் உண்டாக்கினார்? அது ஒரு விசுவாசிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வரான், அவனுக்கு எதிர்க்க நான் இந்த விக்கிரகத்துக்கு படைத்ததே இல்லை, அது ஏதோ பண்ணதை நான் எடுத்து சாப்பிட்றது ஒன்று செய்கிறேன், அது அவனுடைய விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு இடரல் உண்டாக்குமானால் அதை என்ன பண்ணிடுறேன்? நான் தவிர்க்கிறேன். ஆனால் விக்கிரகு படைத்ததை நான் ஒரு பொருளாக எண்ணுவதே இல்லை என்றார். அதை குறித்து பெரிய ஒரு லெசனே இருக்குது கொரிந்தியரில். பெருசாகவே பேசுகிறார், ரொம்ப ஞானத்தோடு பேசுகிறார். அதை ஒன்றும் இல்லாத, ஜீவன் இல்லாத, கைகள் இருந்தும் தொடாது, வாயில் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் பார்க்காதுன்னு சொல்லப்படுகிற
அந்த விக்கிரகத்துக்காக உயிருள்ள மனுஷனையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய உணர்வையும் என்ன பண்றீங்க, நீங்க பாதிக்க பண்றீங்க. அவங்க வெளியிலிருந்து கொடுக்கிற சுண்டல் உங்கள் வாய்க்குள்ள போகிறது ஒன்றும் உங்களுக்கு என்னவாயிராது, நல்லது சொல்லுங்களேன், தீட்டாயிராது. சுண்டலை சாப்பிட்டால் புரோட்டீனா இருக்கும் அது. ஹலோ ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? கோயிலில் போய் நின்னீங்கன்னா தான் பிரச்சனை. நீ ஏன் அங்கே போய் நிற்கிற? உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. அங்கே போய் நின்று அங்கே போய் வாங்கினா தான், ஓ அதை நம்புறியா நீ? அங்கேயும் போகிற இங்கேயும் வர. சில ஆளுங்க மாதிரி இருக்கிறான். இங்கேயே ஒருத்தர் இருக்கிறார், அவர் கிறிஸ்மஸ் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் மாற்றிக்கிட்டு இந்த பிரவீன் பேக்கரியில் வந்து கேக்கெலாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து என்னை பார்த்து சந்தோஷமாக பேசுவார். நாளைக்கு கிறிஸ்மஸ் ஃபஸ்ட்டு நாளைக்கு எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு வர பார்ப்பேன் நான். காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு மேலே ஒரு இதை போட்டுக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு என்னை பார்த்தோன்னே ஒதுங்கி பாரு. ஏன்னா இப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ வேறு யாருக்கும் வாங்குறார். ஹலோ, இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுதாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றார். வேஷம் போடாதீங்க, இயற்கையான அன்போடு இருங்க, புரிதல் உள்ள ஒரு விசுவாசிகளை வாழுங்க. நீங்கள் உலகத்தில் உள்ளங்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய தேவையில்லாத மத வைராக்கியங்களெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. அறிவுள்ளவர்களாய் வாழுங்க. நீங்கள் வேதம் உங்களை பகுத்தறிவுள்ளவர்களாய் வாழ சொல்லி இருக்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை டைசெக்ட் தி வேர்ட் ஆஃப் காட், தமிழ்ல பகுத்தறிந்து போதின்னு இருக்குது. எப்படி போதிப்பாயாக? கண்ணாம்னா வாய்க்கு வந்தது எங்க பாஸ்டர் எப்படி சொன்னாரு, எங்க ஆவிக்குரிய பைபிள்ல என்ன இருக்குதோ அதை எடுத்து விரித்து அதை தெளிவாக்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணி எடுத்து சொல்லு ஜனங்களுக்கு. உன்னுடைய பிரமாணங்களையும் உன்னுடைய கட்டளைகளையும் சொல்லாதது. இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. வெளியிலிருந்து புறம்பே இருந்து உள்ள போகும் எதுவும் உங்களை என்ன பண்ண தீட்டுப்படுத்தாது. கடவுள் உங்களை அதுக்காக சபிக்க மாட்டாரு. ஹலோ, இன்னைக்கு அதுலலாம் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. லக்ஷ்மி சிஸ்டரோட நான் டெத்துக்கு போறதுக்கு முன்னாடி போவே இல்லை. நான் போறதுக்கு முன்னாடி கால் வருது எனக்கு. காரில் போயிட்டே இருக்கிறேன். ஒரு சிஎஸ்சி சேர்ந்த ஒரு அம்மா, அந்த சொந்தக்காரங்களே அந்த அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுது, பாஸ்டர் நீங்கள் தான் வரீங்கன்னு கேள்விப்பட்டால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்தக்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அமகலம் பண்ணுவாங்க. இங்கே மாலை போடுவாங்க, பூ வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நீங்கள் தான் எப்படியா தடுத்து நிறுத்தணும். ஆனால் என்ன பார்த்தா நான் போன ஒரு ஓரமாக சேரை போட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தா அவங்க ஒன்றும் தப்பாக ஒன்றும் செஞ்சிடல. நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் தப்பாக செஞ்சுட்டாங்களே தவிர அவங்க ஒன்றும் தப்பாக செஞ்சிடல. அவங்க எந்த தப்பும் செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாலை எடுத்துன்னு வந்து போடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துன்னு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விருப்பம் அது. வெளியிலிருந்து வரும் ஒன்றும் அவர்கள் என்ன பண்ணாது, தீட்டு தீட்டு. அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி நீ வந்து இங்கே இவங்களுக்கு மாலை போடலாம், எடுங்கள் மாலை. ஏன் இந்த வேலை? கோபம் எதுக்கு தெரியுமா வரணும்ப்பா? அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்து இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அது யாருக்கும் அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அந்த நம்பிக்கை தெரியாதனால தான் ஒப்பாரி வைக்குது. அந்த நம்பிக்கை தெரியாதனால அழுகுது. அந்த நம்பிக்கை தெரியாதனால நம்பிக்கையற்றவர்களாக மறுபடியும் போயிருக்குது. ஒரு கிறிஸ்துவுக்குள் மரிக்களுடைய மரணம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அமையணுமே தவிர அது வெறுமையாக என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. பிரீச் காஸ்பல்ன்றது தான். உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்ன்றது இந்த மாதிரி இடத்துல தான். வீட்டில் நடக்கிற நல்ல கெட்ட காரியம் எல்லா காரியத்திலும் ஸ்பீக்கிங் த ஹோப் அண்ட் த ட்ரூத் அண்ட் த ஃபெய்த், சத்தியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஜனங்கள் மத்தியிலே சொல்லுவதே சுவிசேஷமாய் இருக்கிறது. அதுக்கு தான் இடம் கொடுக்கணும். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இதில் ஏதோ நடக்குது, the first preference for your hope, உங்கள் நம்பிக்கை எதை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது என்றால் அந்த கிறிஸ்துவை பற்றி நம்பிக்கைக்கு தான் இடம் இருக்கணும். அங்கே அன்னைக்கு அதான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன், எதை ஒன்றா பண்ண சொல்லுங்க அவங்கள. ஏன்னா அந்த பாடிக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அது தன்னை தேவனிடத்தில் போய்விட்டது. அதனால இவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. 9 மணிக்கு மேலே என்கிட்ட வந்துடணும். அங்கே ஆராதனை நான் நடத்துவேன். அந்த மரணத்தை பற்றி நம்பிக்கை ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வெளியிலிருந்து ஒன்றும் உள்ள போகிறது ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுக்குள்ள வரலாம். அது என்னது? அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே. எங்கிருந்து புறப்படுகிறவைகளே? உங்கள் ஸ்பிரிட்டை பத்தி பேசுவோம். ஆவி, உள்ளம். உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே
அவனை என்ன பண்ணும்? அவன் தீட்டு உள்ளவன், அசுத்தம் உள்ளவன், சபிக்கப்பட்டவன். இதை உள்ளவனாய் மாற்றுவது எது? அவன் உள்ளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறவைகளே. அப்ப எது முக்கியமானது? உன் உள்ளத்திலிருந்து அன்பு புறப்பட்டால் அது பரிசுத்தமானது. உன் உள்ளத்திலிருந்து கோபமும் வைராக்கியமும் தேவையில்லாத காரியங்களும் புறப்பட்டால் அது அசுத்தமானது. உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் மேலதான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். அதை எப்படி சரியாக்குவது? அதை எப்படி சீர்படுத்துவது? அதை எப்படி புதிதான ஆவி உள்ளவர்களாக மாற்றுவது? எப்படி உள்ளம் புதிதான உள்ளமாய் மாறுவது? அதற்கு என்ன செய்யணும்? அதை நோக்கி தான் ஒரு விசுவாசியோட எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்க செய்யத்தக்க ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. அதான் சொன்ன, வாய் பாடலை பாடுகிறது, உள்ளமோ பொறாமையினாலும் எரிச்சினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அந்நிய பாஷையில நிறைய அம்மா பக்கத்து அம்மா கிட்ட பேசாது. ஹலோ, பேசாதுன்றது ரெண்டாவது முறை. மூணாவது எப்படி போயிடுதுன்னா, எவ்வளோ தவறா எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக சபை முடிஞ்ச பிறகு பேசுவாங்க. சில சபையில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். பாஸ்டர் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாவ, யாருமா பாடும்போது உருண்டாங்களே, பாடும்போது குதிச்சாங்களே, பாடும்போது அந்நிய பாஷை பேசுனாங்களே, அந்த அம்மா தான் என்ன அவை இவன் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க, நாசமாக போயிடுவேன்னு சொல்கிறாங்க. பாட்டுலாம் பாடினாங்களேம்மா. அதான் சொல்கிறேன், உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வெறும் சரீரத்தை கொடுக்கறது இல்லை, சரீரத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் கரைப்படாததாய் கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அது ரொம்ப முக்கியமானது உள்ளம். அதுதான் ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி வித் காட். உங்களையும் தேவனையும் இணைப்பதே இந்த உள்ளம் தான். பாருங்க, இந்த ஆவி தான் இணைக்குது. இந்த ஆவி தான் பாருங்க சிந்திக்கணும். இந்த ஆவி தான் பார்த்தீங்கன்னா உணர்வுல தான் மாறணும். இந்த ஆவியில தான் முதல் அக்செப்டன்ஸ், காடை ஏற்றுக்கொள்றது, கடவுளை ஏற்றுக்கொள்கிற அந்த உணர்வு என்பது பாருங்க அந்த உள்ளத்துல தான் நடக்குது, மனதில் நடக்கிறது இல்லை. மனதில் எப்படி நடக்குதுன்னா, இந்த உள்ளம் மாறின பிறகு தான் மனதுக்குள்ளாங்க வேலை நடக்குது. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்கலாம். சோல், மனம் சொல்றோம். அது அங்கதான் சிந்தனை, யோசனை, விருப்பம் இதெல்லாம் உண்டாகிற இடம் மனம். உள்ளம்ன்றது அது இல்லை. உள்ளம்ன்றது ஆவி. அந்த ஆவி என்ன பண்ணுகிறது? அது வெறும் உணர்வு மட்டும் வைத்திருக்கிறது. என்ன பண்ணுகிறது? அது உணர்வு. கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளை நேசிக்கணும், கடவுளை அன்பு கூறணும், கடவுளை வார்த்தையின்படி நடக்கணும், கடவுள் மேல வாஞ்சையாக இருப்பது, கடவுள் மேல தாகமாக இருப்பது, கடவுளை தேடுவதற்கு ஆர்வமாக இருப்பது, இவைகள் தான் உங்கள் ஆவி செய்கிற வேலைகளாக இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் ஆவிக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் அங்கே தொடர்பு இருக்குதுன்னு சொன்னதுனால, அப்போ உங்கள் ஆவி மோசமானதாக இருக்குது அல்லது உங்கள் உள்ளம் மோசமானதாக இருக்குதுன்னா அதை சரிப்படுத்துவது எப்படி, அல்லது அது சரியான ஒரு உள்ளமாய் மாற்றுவது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம கவனிக்க இருக்கிறோம். எப்படி பண்ணணும்? நம்முடைய ஆவி தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே இயக்கப்படும். அப்படி ஆவி எதால் மட்டுமே இயக்கப்படும்? அல்லது சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, இவைகளால் மட்டுமே நம்முடைய ஆவி இயக்கப்படும். பாருங்க, அப்படி ஏற்கப்பட்டால் அந்த உள்ளம் நல்ல உள்ளமா இருக்கும். அந்த உள்ளம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள உள்ளமா இருக்கும். அந்த உள்ளம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அன்பு நிறைந்திருக்கிற உள்ளமாய் மாறும். அப்ப நம்முடைய ஆவி அல்லது நம்முடைய உள்ளம் தேவனுடைய வார்த்தையால், ரொம்ப முக்கியமானது, எதால் மட்டுமே? தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே. அப்ப மனுஷக்கு பேசுற வார்த்தைகள்லாம் எங்க பாதிக்க செய்கிறதுனா நம்முடைய மனதை, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை. மனுஷங்களுக்குள்ள வந்து ஒரு காரியத்தை பேசுறானா பாருங்க, உங்க உள்ளத்துல வந்துட முடியாது. அவன் எங்கெல்லாம் வர முடியுது? உங்க மனசுக்கு அவனை பிடிக்குது, உங்களுக்கு எண்ணங்களுக்கு அவனை பிடிக்குது, அவன் சொல்றதெல்லாம் நம்புகிறது, அவன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்றது, இதெல்லாமே நடக்கிற இடம் இது சோல், மனம், உள்ளம். அது இல்லை. ஏன்னா உள்ளம் என்பது it is only for God alone. உள்ளம் யாருக்கானது மட்டுமே? அது தேவனுக்கானது மட்டுமே. அதே நேரத்தில் அந்த உள்ளம் இயக்கப்படுவதே இல்லை, செயல்படுறதே இல்லை, இயக்கப்படுறதே இல்லாம இருக்குது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளலன்னா, நான் சொல்றேன், உங்க பாடியில பாருங்க, உங்க சரீரத்துல ஏராளமான அவயவங்கள், உள்ளக்குள்ள ஏராளமான பார்ட்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று உள்ள ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் கண்டிப்பா சரீரத்தை ஒரு பிரச்சனை என்ன பண்ணாது காட்டிடும். சரீரத்தோட இயல்பான அந்த அந்த நடக்கைன்றது நின்று போயிடுதாங்க, ஒரு உறுப்பு செயல் இருந்தாலும். அப்ப மனுஷனை செயல்படுவதற்கு தேவன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுல தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனை அறியாத இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? வெறும் ஆத்மாவையும் சரீரத்தையும் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். எதை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான்? வெறும் ஆத்மா, சரீரம். இந்த உள்ளம்னு ஒன்று இருக்குது பாருங்க.
இந்த ஆவின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது கம்ப்ளீட்லி இன் ரெஸ்ட். அது எந்த வேலையும் இல்லை, அது எந்த செயல்பாடையும் கொடுக்கல. ஏன்னா அந்த ஆவி செயல்படுவது என்பதே தேவனுடைய வார்த்தையினால் தான் செயல்படும். எதனால தான் செயல்படும்? அது ஒரு வண்டியை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க, அந்த வண்டி ஓடுமானாம ஓடுன்றோம். எதனால ஓடுது? வீல் இருக்கிறதுனாலயா, இல்லை பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கிறதுனாலயா, இல்லை ஹேண்ட்பர் இருக்கிறதுனாலயா, இல்லை ஆக்சிலேட்டர் இருக்கிறதுனாலயா? இல்லை இல்லை இல்லை, இது எல்லாமே செயல்படுவதற்கு ஒன்று இருக்குது, பவர்னு ஒன்று இருக்குது, ஆற்றல். அதுக்கு பேர் தான் பெட்ரோல், ஃபியூவல், டீசல் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, பேட்டரி பவர்லாம் சொல்கிறோம். இந்த சக்தி போனாதான் அங்கே ஆக்சிலேட்டர் வேலை செய்யும், வீல் சுத்தும், மோட்டர் ஓடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபியூவல் இல்லாமல் அதெல்லாமே இயங்காது. நல்ல மோட்டர் இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லான மோட்டர் இருக்கும், வண்டியில் ஓடாது. நல்ல புதுசாக 2 வீலை வாங்கி மாட்டி வச்சிருப்பீங்க, ஓடாது. ஏன் ஓடாது? ஏன்னா இதெல்லாம் இயக்குவதற்கு முக்கியமான ஒரு ஆற்றல் தேவை, சக்தி தேவை. அந்த சக்திக்கு பேர் தான் பெட்ரோல்ன்றோம் இல்லையா? அதே போல தான் மனுஷனை வெற்றிகரமாய், ஆசீர்வாதமாய், ஒரு நல்ல ஒரு எதிர்கால நம்பிக்கையோடு வாழ வைப்பதற்கு அவனுடைய ஆவி செயல்பட்டே ஆகணும். எது செயல்பட்டே ஆகணுங்க? ஆவி செயல்படணும், உள்ளம் செயல்படணும். உள்ளம் செயல்படாமல் வெறும் மனதும் சரீரம் மட்டும் செயல்பட்டா அங்க சுயநலம் இருக்கும், அங்க பிரச்சனை இருக்கும், அது தோல்வியில் இருக்கும், ஏண்டா வாழணும்னு இருக்கும், ஏண்டா இனி வாழ வேணும்னு இருக்கும். இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்கும், எதுக்கும் பதில் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளம் அங்க என்ன பண்ணலாங்க? செயல்படலை. ஏன்னா உள்ளத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை தேவனுடைய வசனத்துக்கு மட்டுமே உண்டெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. என்ன உள்ளதா இருக்கிறது? அது அப்படின்னா அதுக்குள்ள உயிர் இருக்குதுன்றார். ஜீவன், அந்த உயிர் இருக்குது. எப்படி பெட்ரோல்ல பவர் இருக்குதுன்னு சொல்றோமோ, பெட்ரோல் வந்து வெறும் லிக்விடா நம்ம நினைக்கிறது இல்லை, லிக்விடா பார்க்கறது. லிக்விட்னா அப்படி தண்ணி கூட தான் லிக்விடு. தண்ணி எடுத்து வண்டியில் ஊற்றினா ஸ்டார்ட் ஆகுமா? ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த தண்ணிக்கு அதுக்குரிய ஆற்றல் இல்லை, எரிசக்தி ஆற்றல் அதுக்கு இல்லை. எதுக்கு எரிசக்தி ஆற்றல் இருக்கிறது? பெட்ரோலுக்கு தான் இருக்குது, டீசலுக்கு தான் இருக்குது. அதே போலதான் மனுஷனை ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வைப்பதற்கு தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த பெட்ரோல், அந்த டீசல் அவனுடைய உள்ளத்தை இயக்கினால் மட்டுமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிம்மதியாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய், நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி அது போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா உங்கள் மனதை கொண்டு, உங்கள் எண்ணங்களை கொண்டு, உங்கள் சிந்தனைகளை கொண்டு, உங்கள் விருப்பங்களை கொண்டு, உங்கள் ஆற்றல்களை கொண்டு, ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு பல முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். இட் வில் லீட் யூ ஒன்லி தி டிஃபீட்னஸ். எங்க தான் கொண்டு போய் நிறுத்தும்? அது தோல்வியில் கொண்டு போய் நிறுத்திடும். நீங்களே வெறுத்துருவீங்க. என்ன வாழ்க்கை இது? இவ்வளோ தூரம் ஓடி, இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு. அதனால தான் மரணம்னு வரும்போதெல்லாம் பயம் வந்துடுது. பெரிய பெரிய படித்த ஆளுங்களுக்கெல்லாம் கூட, வயதானவங்களுக்கு கூட விரும்புறதில்ல. போய் கேட்டு பாருங்க, ரொம்ப வயசானவங்க கூட கேட்டு பாருங்க, வெறுத்து சொல்லுவாங்க செத்தா நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் மரணம் வரும்போது அவர்கள் அதை விரும்புவதே இல்லை. ஏன்னா ஒரு விதமான பயமும் கலக்கமும் தயக்கமும் வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அது வரைக்கும் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் திஸ்ன்றது அந்த மரணம் நேரிடுகிறப்ப தான் தெரியுது பாருங்க. அப்போ அதனால தான் அந்த உள்ளத்தை இயக்குவது என்பதே தேவனுடைய வார்த்தை தான். உள்ளத்தை என்ன பண்ணுது? இயக்குது. ஏன் பைபிளை படிக்கிறீங்க? ஏன் இந்த காலை நேரத்தில் வந்து உட்காந்து வசனத்தை கேட்குறீங்கன்னா இதுக்கு தான். ஏன் உங்கள் செவிகளை கொடுத்து நீங்கள் வசனங்களை கேட்கணும்? ஏன்னால் உங்கள் வசனத்தை கேட்டால் தான் உள்ளத்தில் அது கிரியை செய்யும். எங்கே கிரியை செய்யும்? அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி சமையல் செஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. மிக்சி ஒரு பக்கம் ஓடும், கிரைண்டர் ஒரு பக்கம் ஓடும். ஹலோ, என்னத்தை கேட்டுருக்கீங்க? உள்ளத்துல இருந்து கேட்கல, காதுக்கு ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்குது, அவ்வளோதான். கிரைண்டர் சத்தம், மிக்சி சத்தத்தோடு கூட பாஸ்டரோட சத்தமும் கூட ஆட் ஆகிருக்குது, அவ்வளோதான். உள்ளத்தில் பேசணும். எங்கே பேசணும்? அது தேவனோட வசனம் உள்ளத்தில் பேசணும். அதுக்கு மாதிரி கூடுகை, அதுக்கு தான் இந்த மாதிரியான ஆராதனை எல்லாம் நோக்கமே அதுதான். சபை கூடி வருதல் நோக்கம் என்ன? இந்த புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு என் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை துணிக்கப்படணும். உள்ளம் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படணும். உள்ளம் தேவனுடைய வார்த்தையால் செயல்படணும். அதை போய் கேட்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? வசனங்களை நாம் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63 நாம் பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63 வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியை என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது என்ன பண்ணாதான்? இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு வந்ததுதான். உங்களை எழுந்து நிற்க வைப்பது, உங்களை பலப்பட வைப்பது, உங்களை சமாதானத்துக்குள்ள கொண்டு வருவது, உங்களை ஆறுதலை படுத்துவது, இதெல்லாமே எது செய்கிறது? ஆவி தான் செய்யுது. ஆவிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளத்துக்கு சமாதானமே வராது, சந்தோஷமே வராது. அதனால தான் என்ன பண்றான்? எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா?
எங்கே சமாதானம் கிடைக்குமான்னு உலகத்தை தேடி ஓடி போய் பார்க்குறான். அங்கே இருக்கிற கல், சாராயம், அது இதுன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறான். மது பழக்கங்களுக்கு அடிமையாகி பார்க்குறான். இதனால் என் உள்ளம் மகிழுமான்னு பார்க்குறான். மகிழாது. மனம் மகிழ்கிறது, அவ்வளோதான். எது மகிழுது? சோல், ஆத்மா மகிழுது கொஞ்ச நேரத்துக்கு, போதை இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதே கவலை, அதே பாரம், அதே கடை, மறுபடியும் அந்த கல்லு கடையை தேடி ஓடுறது, மறுபடியும் அந்த சாராய கடையை தேடி ஓடுறது, மறுபடியும் அந்த போதைக்கு தேடி ஓடுவது. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் கூட ஒரு போதை மாதிரி தான். அதெல்லாம் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க, அது கூட ஒரு போதை தான். அவங்ககிட்ட பேசினா எல்லாம் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒன்றும் ஆகாது. குடிக்கிற பழக்கம் மாதிரி தான். போதை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், தெளிஞ்ச பிறகு மறுபடியும் அதே கவலை, அதே பாரம், அதே விஷயங்கள் எல்லாமே உங்கள் உள்ளத்தை உடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளம் தேவனுடைய வசனத்தினால் மட்டுமே ஆறுதலும் சமாதானத்தையும் அது பெறும். வேற எதுவும் உள்ளத்தை என்ன பண்ண முடியாது? டச்சே பண்ண முடியாது. உங்க சாராயம் உள்ளத்தை டச் பண்ணாது. உங்க பிரெயின் வரைக்கும் டச் பண்ணும், உங்க மனது வரைக்கும் கொண்டு போவோம், அவ்வளவுதான். நடுக்கடலில் படுத்து இருக்கிறது போல இருக்குன்னு வசனம் சொல்லுது. உங்க மனது எங்க இருக்குதா? உங்களுக்கு நடுக்கடல்ல படுத்து இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான் பண்ணும். உலகத்தின் எந்த காரியத்தை நீங்கள் தேடி ஓடினாலும் பணம் தாங்க பிரச்சனை. நைட்டும் பகலும் அது இதுவும் செஞ்சு பணத்தை எக்கச்சக்கமாக சேர்த்து அது இதையும் பண்ணி வச்சா கூட only it will reach into the limit of your soul. வெறும் உங்கள் ஆத்மா அல்லது உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள், விருப்பங்கள் அடங்கி இருக்கிற அந்த மனது வரைக்கும் தான் டச் பண்ணுமே தவிர உள்ளத்தை என்ன பண்ணாது? அது டச்சே பண்ணாது. அதனால தான் அவ்வளோ பணம் சேர்த்த பிறகும், அவ்வளோ நகை சேர்த்த பிறகும், அவ்வளோ பொருளை சேர்த்த பிறகும் உள்ளத்தில் என்ன வரதில்லை? அங்கே நிம்மதி வருவது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளத்தில் எது வருவதில்லை? நிம்மதி வருவது இல்லை. ஏன்னா உள்ளம் என்பது தேவனுடைய வசனத்தால், வார்த்தையால், தேவனுடைய ஆவியால், அதால் மட்டுமே அதால் திருப்திப்படுத்த முடியும், கூடும். நம்புறீங்களா நீங்க? அதை பார்க்கலாம் பாருங்க. யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எது? நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் எதுவா இருக்கிறது? ஆவியாய் ஜீவனாய் இருக்குது என்றார். வசனம் உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. வசனம் உங்கள் உள்ளத்தில் ஆறுதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. வசனம் உங்கள் உள்ளத்தை தேற்றக்கூடியதா இருக்கிறது. வசனம் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. வசனம் உங்களுக்குள்ளே தெய்வீக அன்பை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. வசனம் உங்களுக்குள்ளே, உங்கள் உள்ளத்திலே விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. The word works in your spirit. வசனம் எங்க வேலை செய்து? இப்ப உள்ளத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த பணமும், எந்த பொருளும், எந்த மனிதனும், என் உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் போக முடியாத, செயல்பட முடியாத, தொட முடியாத, திருப்திப்படுத்த முடியாத இடத்தை எது நிரப்புகிறது? வசனம் செய்கிறது. எது செயல்படுத்தி இருக்குது? நம்புறீங்களா நீங்க? அதை அல்லதான் இயேசு கிறிஸ்து கடினமா உபதேசம் பண்ணும்போது பெருந்திரள் கூட்டம் போயிட்டாங்க. இயேசு நம்பி எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து ஒரு 12 பேர் மட்டும் கூட நிற்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு அழகான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்னது? நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போயிடுங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வந்துருக்கிறீங்க, போயிட்டு மறுபடியும் அந்த வேலையில் சேர்ந்துக்கிடுங்க. அவன் விட்டு வந்த வேலையை கவனிங்க, கிளம்புங்க. ஏன்னா வந்தவன்லாம் போயிட்டான். வந்தவன்லாம் என்னை குறை சொல்லிட்டு போயிட்டான். ஏதோ அற்புதம் பண்ணுறாரு, அதிசயம் பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக இருக்கலான்னு வந்தா இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி சிந்திக்கணும், அப்படி செயல்படணும், ப்ராக்டிக்கலை சொல்லி கொடுக்குறாரு, உபதேசம் பண்ணுறாரு. இந்த உபதேசம் கடினமான உபதேசம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. சொன்ன உடனே பேதுரு மட்டும் வாங்கி திறக்கிறான். ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம்? என்ன வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு? உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சபைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதான். உறவினர்களும் நண்பர்களும் அல்லது உங்களோடு இருக்கிறவர்களும் உங்க குடும்பத்தாரோ இவர்கள்லாம் உங்களை ஆத்துமாவை அல்லது உங்கள் சரீரத்தை திருப்திப்படுத்தலாம், அல்லது அதுக்குரிய ஒரு ஆறுதலை கொண்டு வரலாம், அதுக்குரிய ஒரு டெம்பரவரி ரிலீஃபை கொண்டு வரலாம் அவங்க. ஆனால் உள்ளத்தை ஒருபோதும் அவங்க என்ன பண்ண முடியாது? டச் பண்ணவே. உள்ளத்தில் ஆறுதல், உள்ளத்தில் சமாதானம், உள்ளத்தில் அன்பு, உள்ளத்தில் விசுவாசம், உள்ளத்தில் நம்பிக்கை, இதை கொண்டு வரக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வசனம். ஜீவனும் ஆவியும் உள்ளதாக இருக்கிறது. வசனம் ஒன்று மட்டும் தான் உங்க உள்ளத்தை டச் பண்ணும். நம்புறீங்களா நீங்க? அதனால சங்கீதக்காரன் சொல்லுவான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் எங்க இருக்கிறாரு? அதான் கேள்விங்க. தேவரீர் எந்த விதத்தில் இருக்கிறார்?
இப்போ தோணுது இல்லையா, எங்க இருக்கிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும்போது தேவன் எந்த ரீதியில் அல்லது எந்த விதத்தில் எந்த நிலையில் அவர் என்னோடு கூட இருக்கிறார்? யோவான் 1:1 தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் இருந்து இயக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை. எங்கிருந்து இயக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை? உங்கள் உள்ளத்தை டச் பண்ணி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பழுதுகளையும், எல்லா பயத்தையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீர்களையும், எல்லா உடைக்கப்பட்ட நிலைகளையும் எடுத்தெறிந்து உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடியதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. என்ன வார்த்தை அது? யாக்கோபு 1:21 பார்க்கலாம். யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21 பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, ஹலோ, எல்லாவித எதை பேச, உள்ளத்துல எல்லாமே கரை படிஞ்சிருக்குதுன்றார். உள்ளம் கெட்டு போயிருக்குது. எந்த உள்ளம் கடவுளோடு கனெக்டிவிட்டியா இருக்கணுமோ அந்த உள்ளத்தை பிசாசுக்கு எடுத்து வச்சுட்டான். பிறக்கும் போதே அந்த உள்ளம் கெட்டு போன உள்ளமா தான் இருக்குது. பிறக்கும் போது சரீரம் நல்லா இருக்குது. ஹலோ, குழந்தைய பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் பிறக்கும் போது எப்படி இருக்குது? சரீரம் நல்லா இருக்குது. நம்மளை விட பார்க்கும்போது இப்போ என்ன மாதிரி சரீரம், என்ன சாஃப்ட்னஸ்ஸு, எப்படிலாம் இருக்குது, என்ன கலரு, எல்லாமே பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையோட உள்ளம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பின்னாடி காட்டுறேன் நான். அது யாரை சார்ந்ததாக இருக்குது? அது பிசாசை, அவனுடைய சித்தத்தை, அவனுடைய விருப்பத்தை, அதெல்லாம் நோக்கத்தை உள்ளதாய் அடங்கி. ஏன்னா அந்த தாயின் அந்த தகப்பனுடைய வித்திலே அது வந்துடுது. அதாங்க பின்னாடி இதெல்லாம் பார்க்கலாம். உள்ளம் அங்கே கெட்டு போகுது. அதனால தான் பாருங்க, பிள்ளைங்க வளர 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 அவங்களுக்கு தீமையை நீங்களை சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. டியூஷனுக்கு அனுப்பி போய் மேக்ஸை கற்றுக்க சொல்கிறீங்க, சயின்ஸை கற்றுக்க சொல்கிறீங்க, என்னென்னையோ கற்றுக்க சொல்கிறீங்க, நல்ல காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ள எங்கேயும் அனுப்புறீங்க. ஆனால் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் படுத்துக்கிட்டு எல்லா கெட்ட பழக்கமும் அதுக்கு உண்டாயிருக்குது. போய் பேசுறது, எதிர்த்து பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஏமாத்துறது, ஹலோ, எல்லா பழக்கமும் அதுக்கு வருது. எங்கே டியூஷன் வச்சிங்களா அதுக்கு? ஹலோ, எங்கே போர்டு வச்சு சொல்லி கொடுத்தீங்களா இப்படி தான் திருட வேண்டும், இப்படி தான் பேச வேண்டும்? கிடையாது. எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா உள்ளத்தில் கரைப்படைந்த பிசாசின் அந்த சிந்தையும் உள்ள உள்ளமாக இருக்குது. பிறக்கும் போதே அந்த உள்ளம் வந்துடுது. இப்போ இந்த உள்ளத்தை தான் மாற்றணுன்றார். இந்த உள்ளத்தை பற்றி தான் இங்கே யாக்கோபுல பேசுறாரு. எப்படி பேசுறாரு? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, என்ன பண்ணி விட்டது? ஏன்னா உங்கள் குணங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை சார்ந்தது. உங்கள் குணங்களை இயக்குவது யார்? உங்களுடைய குணத்தை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுப்பது எது? உங்கள் உள்ளம் தான், உங்கள் ஆவி தான். The spirit give the force, that spirit give the power to. ஆவி தான் பாருங்க ஆற்றலை கொடுக்குது. இதை செய், இதை பண்ணு. அதான் சொன்னேன். வண்டி எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா வீலோ இன்ஜினோ இல்லை, பெட்ரோல். இது பெட்ரோல் கொடுக்குற ஆற்றல் இந்த இன்ஜினை இயக்குகிறது, வீலை ஓட வைக்குதாங்க. அதே போல ஒரு மனுஷன் பேசுகிற அந்த செய்கிற துர்செயல்கள், அவன் செய்கிற அந்த துர் ஆற்றல்கள் எங்கிருந்து வருகிறது? அவன் பிறப்பில் இருக்குதா? அவன் ஜாதியில் இருக்குதா? ஹலோ, எங்க இருக்குது? அது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. எங்க பிரச்சனை? இப்போ அவனுடைய உள்ளத்துல தான் பிரச்சனை. இது தெரியாதனால தான் மனுஷனுடைய பிறப்பை வச்சு அவன் கீழ் ஜாதி, அவனுக்குள்ள இப்படிலாம் தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறது உலகம். என்னவோ மற்றவங்களாம் எந்த தப்பையும் செய்யாதவன் மாதிரி. அதெல்லாம் பைபிள் ரொம்ப அழகாக பேசுது. தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் பாவம் செய்தவர்களாய், அக்கிரமம் செய்தவர்களாய், மீறினவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறார்களாம்? Everyone are sin before the eyes of God. தேவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொருத்தரும் பாவியாக தான். ஒருத்தவங்க நன்மை செய்கிறவன் இல்லைன்னு இருக்குது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அது கேட்டார், உங்களில் பாவம் செய்யாதவன் யார்? உங்களில் குற்றம் செய்யாதவன் யார்? அவன் முதலாவது கல்லெறிய கடவன். ஓடிட்டானுங்க. ஏன்னா மனுஷனே உலகத்தில் கிடையாது, அப்படி ஒரு பொறப்பே கிடையாது. ஏன்னா பிறக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவன் தாய் அவனை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? நல்ல விட்டமின் டானிக் அது இதுன்னு போட்டுக்கிட்டு சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும் தாயால. நல்ல உள்ளத்தோடு ஒரு குழந்தை என்ன பண்ண முடியாது? வெளியே கொண்டு வர முடியாது. She have to face the bad things from the child. குழந்தைக்குள்ள இருக்கிற துர்குணத்தையும் பொய்யும் அதையும் இதையும் எல்லாத்தையும் அந்த தாய் என்ன பண்ணி ஆகணும்? சந்திச்சு ஆகணும், டீல் பண்ணி ஆகணும், அதை சரி பண்ணி ஆகணும், அதுக்கு பேசி ஆகணும், அது தண்டித்தாகணும். பல காரியங்கள் இருக்குது அதுக்கு. சில தாய்மார்கள் சொல்றதுலாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என் புள்ள தப்பே செய்ய மாட்டான்,
இதை விட பெரிய பாவம் என்ன இருக்கும்? கிடையாது. தவறு செய்யாத ஒரு குழந்தை, தவறு செய்யாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் மாற முடியுமா? மாற முடியும். எப்ப உள்ளம் மாறும்போது அந்த மனுஷன் நன்மை செய்கிறவனாக மாறுகிறான். தீமையை வெறுக்க ஆரம்பிச்சிடறான். தீமையின் வழிகளை வெறுக்கிறான். நன்மையான வழிக்குள்ள அவன் கடந்து வர ஆரம்பிக்கிறான். அதுதான் என்னன்றதை இங்க போதிக்கிறார் யாக்கோபுல. எப்படி? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா என்ன பண்ணுங்கள் நீங்கள். That's all. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய். எங்க நாட்டப்பட்டதாய்? அதான் ஆவின்னு சொல்லுங்க. ஸ்பிரிட்ல உங்கள் உள்ளத்துல எது நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? வசனத்தை. எது நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? The word of God. வசனம் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதா இருக்க வேண்டும். வெறும் கேட்டா பத்தாதுன்றார். வெறும் கேட்டா பத்தாது. கேட்கறது என்னது? விதையை வாங்குற மாதிரி. ஒரு கடைக்கு போறீங்க, விதையை வாங்குறீங்க, வாங்கி பைக்குள்ளேயோ இல்லை இங்கே செல்ஃப்லயோ கொண்டாந்து வச்சிடுறீங்க. அதனால அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைச்சிருதா? கத்திரிக்காய் விதையை வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து செல்ஃபில் வச்சுட்டீங்க, அடுத்த நாள் போய் பார்க்குறீங்க, அந்த செல்ஃபு ஃபுல்லாக கத்திரிக்காவாக இருக்குதா? கிடையாது. அதே விதையாக தான் இருக்கும். என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இந்த விதையை கொண்டு போயிட்டு மண்ணில் நிலத்தில் கொண்டு போயிட்டு அதை போட வேண்டியதாக இருக்குது. குழி நோண்ட வேண்டியதாக இருக்குது. பள்ளம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கொண்டு போயிட்டு அந்த விதையை அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அதை மூடி அதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனாதான் அடுத்த நாள் அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுது? அது விளைந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல தான் ஒரு கிறிஸ்தவன், அதே போல தான் ஒரு மனுஷன், அதே போல தான் ஒரு விசுவாசியும். ஏதோ வந்தான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், காதால சத்தியத்தை நிறைய கேட்டான், அதனால செயலில் வந்துடாது. அதனால அவன் உள்ளம் மாறிடாது. வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். வசனம் எங்க நாட்டப்பட வேண்டும்? எப்படி விதை நிலத்தில் விதைக்கப்பட்டால் தான் அங்க இருக்குமோ அதே போலதான் வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட்டால் தான் அந்த விசுவாசோட வாழ்க்கையில் அன்பை பார்க்க முடியும், விசுவாசத்தை பார்க்க முடியும், நம்பிக்கையை பார்க்க முடியும், பரிசுத்தத்தை பார்க்க முடியும், தேவ நீதியை பார்க்க முடியும். வசனம் உள்ள நாட்டப்படலனா, வெறும் வசனத்தை கேட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி வசனத்தை வெறும் மனதளோடு வைத்திருக்கிற விசுவாசியாக இருந்தால் என்ன ஆயிடுது? அந்தந்த சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகள் காமிக்குது, இவர்கள் வசனத்தில் என்ன பண்ணவில்லை? நாட்டப்படவில்லை. இவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நம்புறீங்களா நீங்க? அதை வாழ்க்கை அதுதான். Why God given in this life? இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஏதோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்ல இல்ல. 30, 60, 100 நீங்கள் கடவுளுக்காக பலன் கொடுக்கும்படியாக, கடவுளுக்கு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய கிரியைகள்லாம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணுமா புறஜாதிகள். இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன் அப்படி மாறுதில்லை கிறிஸ்தவருடைய வாழ்க்கை? ஏன்னா அவர்களுடைய வசனங்கள் அல்லது சத்தியங்கள் இருதயத்தில் நாட்டப்படுவதில்லை. எங்க நாட்டப்படுவதில்லை? சில சபையில் அதை போதிக்கிறதே இல்லை. அதுவும் பிரச்சனை இல்லை, அதையும் சொல்லிடணும். சில சபையில் ஆவிக்குரிய சத்தியம் எது நம்ம போதிச்சுட்டு இருக்கிறாங்க? விசுவாசிகள் நகை அணியலாமா அணியக்கூடாதா? எவ்வளவு பெரிது அணிந்தாலும் அது நல்லது, எவ்வளவு சிறிதாய் அணிந்தால் அது நல்லது. தொங்குற மாதிரி அணிஞ்சிங்கன்னா அது விக்கிரகம், 4 பேர் பார்ப்பாங்க. ஹலோ, 4 பேர், இதே தான் பிரச்சனை. 4 பேர் பார்ப்பான், 4 பேர் பார்ப்பான், 4 பேர் பார்ப்பான். அதான் ஏற்கனவே சொன்னேன் நான். அவங்கவுங்களுடைய விருப்பம். உடை உடுத்துவது, நகை போடுவது, சரீரத்துக்கு நீங்கள் என்ன அலங்காரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதா நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஏன் குறைய அவங்க மனசுக்கு தெரியுதுன்னா நான் சொல்ல, இயேசு சொன்னார், உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அவன் ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லாத, உன் கண்ணை நீ பிடுங்கி போட்டு போய்கிட்டே இரு. ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து லண்டனுக்கு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோமே, லண்டனுக்கு போயிடுறீங்க, நல்லா வெயில் அடிக்குது, பக்கத்தில் எங்கேயாவது பீச் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு போகிறீங்க. லண்டனில் என்ன பண்ணுறீங்க? லண்டன் பீச்செல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அடி போகிறீங்க. போனால் ஆணும் பெண்ணும் வெறும் உள்ளாடைகளை அணிந்து கொண்டு படுத்திருப்பார்கள். எப்படி படுத்திருப்பாங்க? ஆமாம். அங்கே போய் இது என்ன அசுத்தம், இது என்ன அபத்தம், இது என்ன அநியாயம், அக்கிரமம், நரகத்துக்கு போகிறார்கள் அப்படின்னா மொத்த பேரும் சேர்ந்து உங்களை இழுத்துட்டு போய் கடலில் தள்ளி விட்டுருவான். உன்னை யாரும் இங்கே வர சொன்னது? நாங்கள் வர சொன்னோமா உன்னை? எங்கள் உடம்பு, நீ காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சி போய் வந்தவன், நீ 40 டிகிரிலையும்
உடம்புக்கும் சரீரத்துக்கும் ஒன்றும் ஆகாது. நாங்கள் குளிர் பிரதேசத்தில் வாழறவங்க, குளிர் பிரதேசத்தில் வாழறவங்க, எங்களுக்கு சன்லைட் தேவை. எங்களுக்கு அது தேவைன்றதுக்காக உட்காந்துருக்குறோம். நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி இப்படி போடலாம், இதில் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, இங்கே வந்து 6 முழ புடவையை போத்தி கொண்டு தான் உட்காந்துனா ஊரில் உட்காரு, இங்கேயும் உட்கார. பிரச்சனை யார் மேலே? பிரச்சனை யார் மேலே? அதனால தான் என்கிட்ட எந்த விசுவாசியும் இந்த பிரச்சனையை கொண்டு வர மாட்டாங்க. பாஸ்டர் அங்கே பாருங்க, கேட்டிங்கன்னா முதல்ல உங்களை தான் கேட்பேன் நான். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் கடிவாளம் போட்டு வந்துருங்க. குதிரைக்கு போடுறாங்க இல்லையா, அடுத்த வாரத்தில் அப்படி போட்டுக்கிட்டே வாங்கன்றேன். அதை விட்டு அந்த சிஸ்டர் முடி இப்படி போட்டுன்னு வராங்க, பின்னிட்டு வரலாம் பாஸ்டர். அது எப்படி? உனக்கு என்ன வந்து முடி இருக்குது, விரிச்சு விடுறாங்க, பின்னுறாங்க, ஹலோ ரெட்டை ஜடை போட்டுக்கிறாங்க, போடாமல் உனக்கு என்ன வந்துச்சுன்றேன். சபைக்கு இதுக்காக வர? சபை அதுக்கான இடமா? இதுனா எலிமெண்ட்ரி ஸ்கூலா? முடியை கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்? ஹலோ, கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அசர் ஒன்றே ஒன்று தான், சுதந்திரத்தை இருமாப்பை ஆளாதீங்கன்னு தான் சொல்லியிருக்குது. சுதந்திரத்தை எப்படி ஆளாதீங்க? நீங்கள் இருமாப்பாக பயன்படுத்தாதீங்க. யூஸ் யுவர் ஃப்ரீடம், நாட் இன் த வேனிட்டி லெவல். இருமாப்பா பயன்படுத்தாதீங்க, வேஸ்ட்டாக பயன்படுத்தாதீங்க, வீணாக பயன்படுத்தாதீங்க. சுதந்திரத்தை நல்ல விதத்துக்காக என்ன பண்ணீங்க? நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. மற்றவங்களை குறை சொல்ல பயன்படுத்தாதீங்க. அப்போ உள்ளம்னு வரும்போது பாருங்க, பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குதுன்றது கவனிக்கணும். அவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்தில் வசனம் நாட்டப்பட்டதா இருந்தால், என்னப்பட்டதா இருந்தால், அங்கே நாட்டப்பட்டதா இருந்தால், இயேசு சொன்ன மாதிரி தான், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்ன கனிகளை கொடுப்பீர்கள்? நீங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல, சபையில், எல்லா இடத்துலையும் சரி, you will be yielding the fruit. ஆனால் ஏன் கொடுக்க முடியல? கனி ஏன் கொடுக்கலாம்? விதைச்சனை இந்த இடத்துல போய் பாருங்க, கற்பாறையா இருக்கும் அந்த இருதயம். போய் பாருங்க, முள்ளுள்ள இருதயமா இருக்கும் அந்த இருதயம். அப்படின்னு அர்த்தம், அந்த வசனம், போதிக்கப்பட்டது வசனம், அது வெறும் காதல் அப்பப்போ கேட்டுச்சே தவிர அது உள்ளத்துக்குள்ள போகாதபடி அவர்களை மட்டுப்படுத்துறாங்க, தடுக்கிறாங்க. வேற ஏதோ சிந்தனையில் அவர்கள் மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. You should be concentrate to heal the word of God in your mind, sorry, in your spirit. உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய வசனம் நாட்டப்பட்டதாய் இருப்பதாக போதிக்கப்படுற ஒவ்வொரு வசனமும் காதுக்கு இல்லை, எங்க போனோம்? அது உங்கள் உள்ளத்தில் போனோம். எங்க போனோம்? அது உள்ளத்தில் போனோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. அப்ப வசனம் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறபடியால், அல்லது வசனம் தான் தேவனுக்கும் நமக்குமான தொடர்பாக இருக்கிறபடியினால் தான் நம்முடைய கிரியைகள், அடுத்த கட்டம் ஆக்ஷன்ஸ், கிரியைகள். ஏன்னா அந்த உள்ளம் மாற்றப்பட்ட பிறகு, இந்த உள்ளம் மாற்றப்பட்ட உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருது. நம்முடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே மாறிட்டாங்க. ஏன்னா உள்ளம் மாறிடுச்சு. இப்ப உள்ளம் வசனத்தால் நாட்டப்பட்டதாக மாறின பிறகு கிரியை இப்ப வேற விதமா மாறுது. எப்படி மாறுகிறது? வசனத்துல இருந்து பார்க்கலாம் பாருங்க. எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4:17 இருந்து பாருங்க. எபேசியர் 4:17 இருந்து, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹலோ, விசுவாசிகளுக்கு பேசும்போது எபேசியர்ல பவுல் சொல்றாரு, புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன பண்ணாதிருங்கள்? நடவாதிருங்கள். என்ன பண்ணாதிருங்கள்? நீங்கள் புறஜாதிகளை போல உங்கள் நடக்கை, கிரியை இருக்க வேண்டாம்ன்றார். ஆனா இருக்குது. ஏன் இருக்குதுன்றது தான் முன்னாடி சொன்ன, வசனம் நாட்டப்படவில்லை, அதனால இருக்குது. ஆனால் வசனம் நாட்டப்பட்டால் எப்படி இருக்குன்றத பின்னாடி பேசுறாரு. ஆனா இங்க சில விஷயங்களை சொல்றாரு, அதை கவனிக்கலாம். நாம எப்படி சொல்றாரு அவரு? அப்ப புறஜாதிகளை போல ஏன் நடக்க வேண்டாம் சொல்றோம்? புறஜாதிக்குன்னு சில விஷயங்கள் இருக்குதாங்க. என்னது? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, எங்க அந்தகாரம் இருக்குது? they are darkened in their mind. ஏன் மைண்ட்ல டார்க்னஸ்? மைண்ட்ன்றது ஆத்துமா, எண்ணங்கள் இருக்கிற இடம். எண்ணங்களே புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. மற்றவனை கவிழ்க்கணும், மற்றவனை போட்டு கொடுக்கணும், மற்றவனை கால் வாரி விடணும். எல்லா இடத்துலையும் நீங்க அதை பார்க்கலாம். சொந்த குடும்பத்தில் பார்க்கலாம், வேலை செய்யற இடத்துல பார்க்கலாம். நம்ம நினைப்போம், ஏன் அப்படி மோசமா இருக்கிறாங்க? பிகாஸ் they are darkened in their mind.
எங்க அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள்? புத்தி அந்தகாரமாக இருக்கிறது. புத்தியில வெளிச்சம் கொடுப்பதற்கு உள்ளம் தேவனுடைய வசனத்தில் இல்லை. அதனால புத்தி எப்படி இருக்கிறதாங்க? அந்தகாரப்பட்டு போய் கிடக்குது. அந்தகாரத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? நேரா நடப்பானா? இடிக்காம நடப்பானா? தடிக்கு விழாம நடப்பானா? கிடையாது. ஹலோ, இந்த சென்னையில் சில சப்வே பிரிட்ஜுக்குள்ள போனீங்கன்னா லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது பகல்ல. இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. சென்னையில் போயிட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் போகும்போது நிறைய சப்வே கடந்து போக வேண்டியதாக உள்ளே இறங்கி போனால் ஜேன்னு ஜனங்க இருப்பாங்க உள்ள. சிலர் இந்த ரெண்டு பக்கமும் உட்காந்துக்கிட்டு இந்த உதவி கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. கண்ணு தெரியாத, கால் இல்லாதவங்க இவங்கெல்லாம் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. ஃபுல்லாக ஜனமாக இருக்கும், இருட்டாக வேறு இருக்கும். யார் எங்கே இருக்கா, எதுக்கு வரானா, இல்லை இப்படி போகிறானா எதுவுமே தெரியாது, வழியே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு அற்புதமான விஷயம், போய் நின்றீங்கன்னா பின்னாடி இருக்கிறோம் நம்மளை தள்ளிக்கிட்டே போயிட்டு கரெக்டாக என்ன பண்ணிடுவான், போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்மளை சேர்த்துருவான் அவனே. ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, 4 பக்கம் போகும் பாருங்க. நீங்கள் கரெக்டாக போக வேண்டிய வழியே போயிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த வழியை வர பார்க்கணும், தெரியாது ஒன்றுமே. சில நேரத்தில் தப்பான வழியில் போயிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பின்னு வர வேண்டியதாக இருக்கும். திருப்பி இறங்கு, திருப்பி எந்த பக்கம் போகணுமா, ஃபுல்லாக இருளில் வழிகள் மாறுகிறது, இடறுகிறோம், பல விஷயம் நடக்குது. அதே போல தான் புறஜாதி மக்கள். புறஜாதி மக்கள் ஏன் பொறாமப்படுறான்? புறஜாதி மக்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான்? அவன் ஏன் கெட்டு போயிருக்கிறான்? நம்ம நிறைய இந்த வேலை செய்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் அல்லது சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். நம்ம ஏன் இப்படி இருக்கிறான் அவன் அப்படின்னா, அவன் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறான். எங்கே அந்தகாரப்பட்டிருக்கிறான்? பவுல் சொல்றாரு, அவன் புறஜாதி புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறானா சரி. ஏன்? கண் இல்லாதவன் தடுமாறுறான், கண் இல்லாதவன் இடறான், கண் இல்லாதவன் இன்னொருத்தர் போய் இடிக்கிறானா அது சரி. ஏன்னா அவனுக்கு கண் இல்லை, பார்வை இல்லை. பார்வை இருக்கிற நீ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாதுன்றார். பார்வை இருக்கிற நீ என்ன பண்ணக்கூடாது? யார சொல்றார்? விசுவாசியை சொல்றார். விசுவாசியா இருக்கிற நீ உன் புத்தியிலே அந்தகாரப்பட்டவனாய் வாழக்கூடாது. வாழ்றாங்க. எப்படி இங்க சொல்றாரு பாருங்க. அதை அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், எந்த கடினத்தினால் அவர்கள், எந்த இருதயம், அதான் உள்ளம், அந்த எந்த உள்ளம் தேவனுடைய வசனத்தினால் நாட்டப்பட்டிருக்க வேண்டுமோ, அது ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டு யாக்கோபுட சொல்லி முடிக்கிறார் இல்லையா, சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? அப்போ தேவனுடைய வசனம் எவ்வளவு முக்கியமானதா இருக்குது பாருங்க. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமா ஏற்றுக்கொள்ற அந்த பக்குவம்ன்றது பாருங்க, பொதுவா நம்முடைய இயல்பிலே இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. இந்த பெரியவங்க யாரோ வீட்டில் இருக்கிறாங்க, எதுவும் சொல்றாங்க, சாந்தமா ஏற்றுக்கொள்ற பக்குவம் இருக்குதா பிள்ளைங்களுக்கு? கிடையாது. பரவாயில்ல, நல்லதுக்கு தான் சொல்றாங்க, வராது. சாந்தமா ஏற்றுக்கொள்ற பக்குவம்ன்றது யாருக்குமே இருக்காது இயல்பாவே. ஆனா விசுவாசிக்கு இருக்கணும்ன்ற, வசனத்தை கேட்கிறவனுக்கு இருக்கணும். ஏன்னா வசனம் அப்படிதான் உங்கள் உள்ளத்துல நாட்டப்பட முடியும். நீங்கள் சாந்தமாய் கேட்காம வெறுப்போடும் கசப்போடும், ஏன் தான் தெரியலையே, எப்படி வந்தோம் தெரியலையே, எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே, அங்கே போனோமே இங்கே போனோமே, போன வாரம் என்ன இப்படி சொல்லிட்டாரே, ஹலோ இன்னைக்கு எனக்கானதானோ, இப்படியெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா உள்ள என்ன பண்ணலாங்க, இட் வில் பி டார்க்னஸ் ஹார்ட். புத்தியில் அந்தகாரப்பட்டுன்றது போல உள்ளம் என்ன பண்ணுதாங்க, அந்தகாரப்பட்டு இறுதிய கடினமாகி வசனத்தை சாந்தமாய் கேட்கவும் முடியல. அதனால வசனங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட முடிவது இல்லை. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தென்னந்தோப்புலாம் வைக்கிற ஆட்களை போய் பாருங்க, நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ அழகாக வைப்பாங்க. அது மற்ற விதைகளை தூவி இந்த வயல்வெளியில் தூவி அப்படி வர வைக்கிற மாதிரிலாம் வர வைக்க முடியாது. அதை இடத்தோட அளவு எடுத்து அதில் எத்தனை தென்னை மரம் வைக்க முடியும் இந்த கால்குலேட் பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்டன்ஸில் குழிகளை வெட்டி மார்க் பண்ணி, அதுக்கு தண்ணீர் பாய்வதற்கு கரெக்டான லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்து, இன்னொரு மரத்தோடு இடிக்காத மாதிரி கொண்டு போய் இவ்வளோத்தையும் கணக்கு போட்டு பொறுமையாக நிதானமாக பண்ணாதான் அது தோப்பாய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது அந்த மரம் வளரும். நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்காலி இருக்குது அங்கே தூக்கி வச்சிரு அப்படின்ட்டா ஒன்றும் வராது, ஒன்றும் நம்ம பண்ணாதாங்க வராது. பில்டிங்கில் இடிச்சுக்கிட்டு நிற்கும், ஜன்னலில் வந்து இடிக்கும், வெட்டு அப்புறம் கூடும், அவன் வெட்டி விடு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. வசனமும் அதே போல தான், ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போல தான், கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதே போல தான். நீங்கள் தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் உங்கள் உள்ளத்தில் ஏற்று கேட்டு உள்ளத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் வரும்போது அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆலயத்துக்கு போகிறேன், எங்கே போகிறேன்? ஆலயத்துக்கு போகிறேன். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எனக்கு உண்டாகும். எதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம்?
வசனத்தை இல்லைன்னா இந்த புறஜாதிக்கு இருக்கிற அதே பிரச்சனை உனக்கு இருக்கும். புத்தியிலே அந்தகாரப்பட்டு அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து 19 வசனம் உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. ஒரு விசுவாசி அதை செய்யறான் பாருங்க. ஏன்? உள்ளம் சரியில்லை. அதனாலதான் சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. உங்களை சொல்றாரு, விசுவாசிகளை சொல்றாரு. இது மாதிரி போதனை போதிக்கிற இடத்தை பத்தி சொல்றாரு. நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமா என்ன பண்ணவில்லை, நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லைன்னா நீங்க வேற விதமா கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. என்னது? எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? அடுத்த வசனம் எப்படி? இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. யாரால் போதிக்கப்படுகிறீர்கள்? யாரால் போதிக்கப்படுகிறீர்கள்? நான் தேவனுடைய வசனத்தை பேசினால் யாருடைய போது? இயேசுவின் போதனையா இருக்கிறது. யாருடைய போதனை அது? நானா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரச்சனை தான் நீங்க என்னுடைய போதனைன்னு சொல்லலாம். நீங்க ஐ கோயிங் டு ஸ்பீக் அபவுட் தி ஸ்பிரிட் ஃப்ரம் மை நாலேஜ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் பேசினா நீங்க சொல்லலாம் இது அவருடைய தியரிங்க, இது அவர் எடுத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது அவருடைய பிரசங்கம்னு சொல்லலாம். வசனத்தை எடுத்து அதை விலைக்கு ஜனங்களுக்கு சொல்லும் போது இந்த உணர்வில்லாத இறுதியில் இருக்கிற விசுவாசி என்ன பண்ணிடுறான்? இது எனக்கானது இல்லை, இது யாருக்கும் ஆனது, எப்படிலாம் தோணுது பாருங்க அவங்களுக்கு. ஏன் அப்படி தோணுது? இதெல்லாம் தான் பாருங்க, அந்த உணர்வில்லாதவர்களாய் சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிற விசுவாசியை மாறுது. காரணம் இதுதான். ஏனென்றால் அவர்கள் என்ன நம்புறதில்ல? வசனம் என்பது இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்படுகிற ஒரு காரியம். பிரசங்கம் நேரம் என்பது இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்படுகிற நேரம். யாரால் போதிக்கப்படுற நேரம் அது? இயேசுவே இங்க நின்று பிரசங்கம் பண்ணார்னா என்னவா இருக்குமோ அதை தான் வசனத்தை பிரசங்கிக்கிற நேரமாக இருக்கிறது. அதனாலதான் பிரசங்கர் வசனத்தை பிரசங்கிக்கணும். எதை பிரசங்கிக்கணும்? they should preach the word. சொந்த அனுபவத்தை அதையும் கதையை அதையும் அளந்து விட்டு உட்காந்துடக்கூடாது. you should preach the word. வசனத்தை போதிக்கணும். அப்படி போதிக்கும் போது என்ன ஆகிறது? 22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? கலைந்து போட்டு இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்படுகிறேன் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி கேட்கிறானா அவனுக்கு ஏற்படுற முதல் மாற்றம் என்ன தெரியுமா? முந்தின மோசம் போக்குகிற பழைய மனுஷனை என்ன பண்ணுகிறான்? அவன் கலைந்து போடுறான். அதான் கொரிந்தியர்ல சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்திருந்தார். தானா ஒழிகிறது இல்ல, வசனத்தை கேட்டதுனால, வசனத்தை உள்ளம் கேட்டதுனால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து அடுத்தது என்ன ஆகிறது? எல்லாம் புதிதாக மாறுகிறது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப வசனத்தை உள்ளம் கேட்டதான் பாருங்க, இயேசுவின் வார்த்தையால் அந்த உள்ளங்கள் கழுவப்படும், இயேசுவின் வார்த்தையால் அந்த உள்ளங்கள் சீரமைக்கப்படும், இயேசுவின் வார்த்தையால் அந்த உள்ளங்கள் கட்டப்படும், இயேசுவின் வார்த்தையால் அந்த உள்ளங்கள் உருவாக்கப்படும். வசனமே உள்ளத்துல கேட்கல, வெறும் காதுல கேட்டு எனக்கு இந்த பிரசங்கம் தெரியும், அது கேட்டேன், நான் எல்லாத்தையும் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரப்போவது இல்லை. நீங்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு எல்லா விதமான அசுத்தங்களையும் செய்கிற பல விசுவாசிகளிலே ஒரு விசுவாசியை நீங்களும் இருப்பீங்க. எவ்வளவு இடத்துல விசுவாசிகள் கெட்ட பேர் வாங்குறான், எவ்வளவு இடத்துல விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிற மாதிரி கிரியை மாறுகிறது. காரணம் என்ன? இதுதான், புத்தியில் அந்தகாரம். ஏன் இது செய்யறதில்லை? இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்படுகிறேன். பிரசங்க நேரம் யாரால் போதிக்கப்படுற நேரம் அது? வசனத்தை படிக்கும் போது யாருடைய நேரம் அது? இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்படுகிறேன். I have been taught and teach by Lord Jesus Christ. யாருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது? எந்த மதத்தில் இந்த பாக்கியம் இருக்கிறது? வேதத்தை வச்சு எந்த மதத்தை உங்களுக்கு போதிச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க? இங்க போதிக்கிறவங்க உள்ளத்தில் தேவன் பேசும்படியாக, உங்கள் ஆவியிலே தேவன் இடைப்படும்படியாக, உங்கள் ஆவியிலே தேவன் செயல்படும்படியாக தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறது. சொல்றாரு, உங்கள் உள்ளத்தை சேஞ்ச் பண்ணி உங்க எண்ணத்தை மாத்திக்கிடுங்க. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவினால் பிரசங்கிக்கப்படுகிறது. யாரால் பிரசங்கிக்கப்படுகிறது? குரல் இருந்தா இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள், வசனங்கள், பிரசங்கங்கள் ஒன்றும் யாருடையது? இயேசுவினுடையது. அப்படி கேட்டால் என்ன ஆகிறது? உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உள்ள இப்ப என்னவா மாறுது? சிம்பிளா சொன்ன உங்கள் உள்ளம் புது உள்ளமா மாறுதுன்றார். வசனம் நாட்டப்படுகிற உள்ளம் என்ன உள்ளமாய் மாறுகிறது? வசனம் நாட்டப்படுகிற உள்ளம் என்ன உள்ளமாய் மாறுகிறது? வசனத்தை கவனமாய் கேட்கிற உள்ளம் என்ன உள்ளமாய் மாறுகிறது? அதுக்கு முன்னாடி அந்தகாரப்பட்ட உள்ளம் தான், அதுக்கு முன்னாடி கெட்டு போன உள்ளம் தான், அதுக்கு முன்னாடி பலவீனத்திலிருந்த உள்ளம் தான், அதுக்கு முன்னாடி இருளில் இருந்த உள்ளம் தான். ஆனால் இப்பொழுது வசனம் கேட்ட பிறகு என்ன உள்ளமாய் மாறி இருக்கிறது? அது
புதிதான ஆவி உள்ளவர்கள் லாகி 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். யாரை தரித்து கொள்ளுங்கள்? அவ்வளவுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன், அதெல்லாம் சொன்ன, நீங்கள் புதிய சிருஷ்டிகள். எதை வச்சு புது சிருஷ்டிகள்? தானா கொடுத்துட்டு இல்ல, ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாரு. என்ன வழிமுறை அது? நீங்கள் தேவனுடைய வசனத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்க. இயேசு கிறிஸ்துவினால் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுவர்களாய் மாறுங்கள். தேவனுடைய வசனத்தை அப்படி பாருங்க. 10 அதிகாரம் படிச்சுட்டேன், தேவையே கிடையாது. ஒரே ஒரு அதிகாரம், ஒரே ஒரு வசனம், இயேசு கிறிஸ்துவினால் நான் போதிக்கப்படுகிறேன் என்கிற அதிகாரம், இயேசு கிறிஸ்து என்னோட கூட பேசுகிறார் என்கிற அதிகாரம், அது போதும். நீங்க 10 அதிகாரம் பேசுற அந்த எண்ணிக்கையை விட ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் சிந்தையை அதோடு கூட இடைப்படுகிறதாய் அமைச்சு கொண்டீங்கன்னா அதுதான் ஆற்றல் உள்ள வசனமா இருக்கும். 10 அதிகாரத்தை காட்டிலும் அந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்கும். நம்புறீங்களா? நீங்க உங்களை புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற்றும். புதிய சிருஷ்டி, புதிய மனுஷனை தரித்து கொள்ள உதவும். நம்புறீங்களா நீங்க? அது ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சங்கீதக்காரனாகி தாவீது ராஜாவாய் மாறுறான். ராஜாவான பிறகு ஒரு நாள் அவனுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி, அவன் மேலே ரொம்ப ஆசை வருது. அவனுக்கு ஆசை வந்தவனையும் முடிவு பண்ணுறான், அவனையும் போட்டு தள்ளணும், இவளையும் அபகரிக்கணும், எடுத்துக்கணும். அதுக்கு பிளான் சக்ஸஸ் பண்ணுறான். எப்படி சக்ஸஸ் பண்ணான்னா, அந்த ஆள் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பி முன்னாடி இன்னைக்கு வச்சு அந்த ஆளை காலி பண்ணிடுறான். காலி பண்ணிட்ட பிறகு அந்த பெண்ணை, ராஜாலையே இவங்களுக்கு உரிமை இருக்குது, யார் ஒன்றும் எடுத்துக்கொள்ளலாம். பத்சேபால்னு அந்த பெண்ணு பேர் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பண்ணும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வரார். வந்து தாவீதை பார்த்து கேட்குறாரு, என்ன எல்லாம் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கிறீரா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரில. பாருங்க, நம்ம செஞ்சு தவறுன்ற உணர்வே இல்லை, அவன் உள்ளத்தில் அப்படி வரவே இல்லை. ஏன்னா நான் ராஜா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எந்த பெண்ணை வேணால் நான் எடுத்துக்க முடியும், எந்த பெண்ணை வேணால் நான் அனுபவிக்க முடியும், யாரை ஒன்றா கொல்ல முடியும், யாரோட தலையை ஒன்றா எடுக்க முடியும். ஏன்னா ஜனநாயக நாடு கிடையாது. ராஜாவுக்கு கீழே இருக்கிற அரசாட்சியெல்லாம் அப்படிதான், எதை ஒன்றா செய்ய முடியும். தே ஆர் த கிங் அப்படின்னா அப்படிதான், அவருடைய ஆளுகை தான், அவங்க செய்கிறது தான் சரி. அதனால் அவனுக்கு அது குற்றமாகவே அவன் உள்ளத்தில் எதுவுமே படலை, அவன் செஞ்சதுதான் சரி அப்படின்னு உட்காந்துருக்குறான். உட்காரும் போது நாத்தான் தேவனோட வசனங்களை எடுத்து சொல்கிறான். சிறிவனாக இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது கடவுள் உன்னை தெரிந்து கொண்டார். குடும்பத்திலே நீ தான் லாஸ்ட்டு, உன்னை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. உன்னை கடவுள் தெரிந்து கொண்டு உன்னை இவ்வளோ தூரம் ஆதரித்து உன்னை உயர்த்தி இவ்வளோ தூரம் ராஜாவாக்கினார். ஆனால் நீ செய்த காரியம் என்ன காரியம்? ஒரு ஆளை, ஒரு உன்னையே நம்பியிருந்த ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்கிற, பிளான் பண்ணி முன்னாடி போய் நிற்க வச்சவனை கொண்டு போட்டிருக்கிற, கொண்டு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, ஒரு கொலை பாதகனும் ஒன்றும் கொலை செய்யாத மாதிரி வந்து உட்காந்துருக்குற. நீ செஞ்சது கொஞ்சம் கூட குற்றம் அப்படின்ற உணர்வு உனக்குள்ளே இருக்குதா இல்லையா? உள்ளத்தில் வரவே இல்லை ராஜாவுக்கு அது வரைக்கும். இந்த வார்த்தை வசனம் வந்த உடனே, ஏன்னா அன்னைக்கு பைபிள் கிடையாது, அன்னைக்கு இருந்து வெறும் பெட்டையாகு தான். 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இதுதான். இந்த 5 ஆகமங்கள் தான் இருந்ததே தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு முழுமையான வேதாகமம் அன்னைக்கு கிடையாது, சபை கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. அன்னைக்கு அவர்களுக்கு தேவனுடைய, இன்னைக்கு எப்படி வசனத்தை சொல்லி உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை உணர்த்துகிறதோ அதே போல் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் வந்து என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய வசனத்தை சொல்லி உணர்த்தணும், இவ்வளவுதான். நாத்தான் தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொன்ன உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெட் ஸ்டார்ட். அது வரைக்கும் அந்த உள்ளம் சரியான உள்ளம், சரிதான், கரெக்ட் தான் அப்படின்னு போய்கிட்டு இருந்த அந்த தாவீதுடைய உள்ளம் இப்போ உணர ஆரம்பிக்குது. தான் செய்தது என்னங்கிறதை உள்ளம் உணர ஆரம்பிச்ச பிறகு பாருங்க, அவன் நேரடியாக போயிட்டு தன்னுடைய அறை கதவுக்குள், அவனுடைய அறைக்குள், தனிப்பட்ட அறை, பர்சனல் ரூமில் போயிட்டு ஹி லாக்ட் இட், மூடிக்கொண்டான். அவன் ஒன்று செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? விஷயம் வெளியே தெரியாதுன்னு பார்த்தா இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் ஒன்றும் உணோட்டமிட்டலாம். கடவுள் சொல்கிறார், நாத்தானுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கிறான் அவன் அப்படின்னு சொன்னது தான் நாத்தான் வந்து கேட்டார். அப்போ நாத்தானுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது. நினச்சிருந்தா போட்டு தள்ளியிருக்கலாம் தாவீது, நினச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு அது சரி, தீர்க்கதரிசியும் கொள்ளலாம், யாரும் ஒன்றும் கொள்ளலாம், அவன் கொண்டு இருக்க முடியும். பட் ஹீ ஸ்டாப் இட். ஆனால் அவன் கையை தூக்கிட்டான், நான் தான் குற்றம் பண்ணேன் நாத்தான் சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேராக தாவீது அறைக்குள்ளே போனான், கதவுல தாழ்த்தான். அங்கே போய் ஆண்டவருக்கு முன்னதான் முழங்கால் படிக்கிட்டு தன்னுடைய நிலையை பற்றி எடுத்து ஜெபிக்கிறான் பாருங்க. அதுதான் சங்கீதம் 51.
51 சங்கீதம். உள்ளத்தில் உணர்த்தப்பட்ட பிறகு, தேவனுடைய வசனம் உள்ளத்துல வந்த பிறகு பாருங்க, அவன் பழைய மனுஷனை வாழ முடியல, அவனால பழைய நிலையில் அவனால் நிற்க முடியல. உள்ளத்தில் எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டான், எந்த அளவுக்கு ஆண்டோட தன்னுடைய ஜபம் இருந்ததுன்னா இப்படிதான் இருந்தது. அதுதான் படிக்க போறோம், பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 51, 51 சங்கீதம், 51 சங்கீதம். சம்பவத்தை படிக்கும் போது உள்ளம் எவ்வளவு முக்கியமானது, ஆவி எவ்வளவு முக்கியமானது, ஆவி எப்படி தேவனை சார்ந்து இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கலாம் பாருங்க. சங்கீதம் 51 5வது வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். ராஜா ஒத்துக்கிறார். எங்க உருவானேன் நானு? நல்லா சொல்லுங்களேன். என் தாய் ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் எதுல நான் உருவாயிட்டேன்? நானு துர்குணத்தில் உருவானேன். என்ன குணம் இருக்குது எனக்குள்ள? உள்ளத்தை பத்தி பேசுறேன். மை ஸ்பிரிட் இஸ் ஈவில். என்ன உள்ளமா இருக்கிறது? துர்குணம் நிறைந்த உள்ளம். எப்படி ஒத்துக்கிறாங்க? துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாய் என்றவளுக்கு வேலை என்ன? கர்ப்பம் தரிக்கிறது மட்டும்தான். she is the instrument. அவ்வளவுதான், ஒரு கருவி அவ. ஆனா வேலை எல்லாமே ஆணுடைய வித்து தான் செய்யுது. ஆணுடைய வித்து தான் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தன்மைகளையும் கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் கரு வளர வளரதான் தாயோட தன்மைகளும் அந்த குழந்தைக்கு வருது. ஆனா தாவீது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர, என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணினாள்? அவள் என்ன சொல்ல வரா? நான் கர்ப்பம் தரித்தது முதல், நான் கருவாய் உருவானது முதல் என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. என்ன இருக்கிறது என் உள்ளத்தில்? இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆண்டவரை மைண்ட் லெவல்ல தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மனதளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளல. தங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை, வெறும் மைண்ட் லெவலில் எனக்கு பிடிக்கும். ஒரு ஆளை பார்த்தோன்னே நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பிடிக்கும் அப்படிலாம் பேசுகிறோம் பாருங்க. ஒரு சாப்பாட்டை பார்த்தோன்னே நல்ல சாப்பாடு, நல்ல ஹோட்டல், எப்படி இந்த மைண்ட் லெவலுக்கு தான் கொடுத்துருக்குறோமே தவிர உள்ளத்தில் வசனத்தை கொண்டு, உள்ளத்தில் வசனத்தின் அந்த ஆற்றலை கொண்டு அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனமாக என்ன பண்ணுவீங்க? கேட்டு நடக்க உங்களை ஒப்பு கொடுத்துருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், இதோ நான் உள்ளத்தில் உண்மையா இருக்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறான் பாருங்க. எங்க உண்மையா இருக்க விரும்புகிறீர் நீர்? என் ஆவியில, என் உள்ளத்துல நீர் எப்படி இருக்க விரும்புகிறீர் நீர்? இது எத்தனை விசுவாசிகளுக்குள்ள இந்த எண்ணம் வருது? ஆண்டவர் என்னை உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறார். எங்க உண்மையா இருக்க விரும்புகிறாரு? பாஸ்டருக்கு முன்னாடி, சபையாருக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி அங்கெல்லாம் கேட்கல. எங்க கேட்கிறார்? அவரு உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். புரிஞ்சு வச்சிருக்கிறான். He started to understand. கடவுள் எங்க ஒரு மனுஷனோட இடைப்படுறாரு, கடவுளுடைய அந்த 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 உறவு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். சொல்றான், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் என்ன இருக்கணுமா? உண்மையா இருக்க விரும்புறீரு. அது தானா மாறிடுமா? உள்ளம் சரியாக வருதுக்கு நல்ல நண்பர்களோட பழகு, நல்ல புத்தகங்களை படி, நல்ல ஒரு சூழ்நிலையில் இரு, நல்ல குடும்பத்தில் பிற, இதெல்லாம் கிடையாது. நான் உள்ளத்தில் உத்தமனாய், உள்ளத்தில் நல்லவனாய் நான் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானம் எனக்கு வெளிப்பட வேண்டும். எது வெளிப்பட வேண்டும்? நல்லதுன்னு சொல்லுங்களேன். தேவனுடைய ஞானம், தேவனுடைய வசனம் தான் வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? The wisdom has been proclaimed from the word. தேவனுடைய வசனமே தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. சொல்றார், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க வேண்டும் என்றால் உம்முடைய ஞானத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்தும். அப்ப என் உள்ளம் மாறும். இப்படி வசனத்தை எனக்கு தெரியப்படுத்தும், என் உள்ளம் மாறும். இப்படி வசனத்தை எனக்கு போதியும், என் உள்ளம் மாறும். வசனத்துக்கு நான் செவி கொடுக்க ரெடியா இருக்கிறேன். இவ்வளவு நாள் வெறும் காதுல கேட்டு போனேன், இவ்வளவு நாள் ஏதோ பொழுதுபோக்கு கேட்டு போனேன். இனி உம்முடைய வார்த்தை என் உள்ளத்தில் நாட்டப்படட்டும். பைபிளை வெறும் பக்திக்காக படிக்கிறது இல்லை, பைபிளை என்னோட திருப்திக்காக படிக்கிறது இல்லை. வசனம் என் உள்ளத்தில் இருந்து. வசனம் எங்கிருந்து? அதான் சொன்ன, அரை தாழ்பால போட்டுட்டு தனியா போயிட்டு ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டோட பேசிக்கிட்டு இருக்கிறான். உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, அந்த காரணத்தால் உம்முடைய ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். 7வது வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இயேசுவின் ரத்தத்தை அப்படி வெளிப்பாடா பேசுறான். ஈசோப் என்ற ஒரு குழந்தை கொடுத்து தான் இயேசுவின் தாகத்தை தீர்ப்பதற்கு அன்றைக்கு அவங்க வாயில வச்சாங்க. இயேசு அதை குடிக்கிறதுக்கு மறுத்தது நம்ம பார்க்கிறோம்.
ஈசோப்பின் கொழுந்து கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வீட்டோட நிலைக்கால்களின் வாசல்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு தோய்த்தார்கள்ன்றதை பார்க்கிறோம். நம்ம தேய்ச்சி அடையாளப்படுத்தினாங்க இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த காலகட்டத்தில். தாவீது அப்படியே தன் வாழ்க்கை கொண்டு வரான். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எதை சிருஷ்டியும்? ஒரு விசுவாசி கேட்க வேண்டியதாதான், ஆண்டவரே நகையில்லாத காது இல்லை, செயின் இல்லாத கழுத்து கேட்கல, எதை கேட்கிறீர் நீரு? சுத்த இருதயத்தை, சுத்த உள்ளத்தை, வசனத்தை நாட்டப்படுகிற உள்ளத்தை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தை, நீர் செயல்படுகிற ஆவியை, உள்ளத்தை என்னிலே என்ன பண்ணுவீராக? சிருஷ்டிப்பீராக. கிரியேட் இட், சிருஷ்டியும். எப்படி கேட்கலாம் பாருங்க, சிருஷ்டியும் ஆண்டவரே, உருவாக்கும். என் உள்ளம் தான் உங்களுக்கு எதிராக இருக்குது, என்னுடைய உள்ளம் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேனுது. ஏன்னா என் உள்ளம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த பொழுது அது பாவத்தில் இருக்கிறது. பாவம் என்றால் தேவனை விட்டு விலகி இருப்பது, தேவனை பெருசா நினைக்கிறது இல்லை, தேவனை முதன்மையை வைப்பதில்லை. My heart is stay away from God. Sin make it. பாவம் அதை செஞ்சிருக்குது. சொல்றாரு, ஆனால் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவியை புதுப்பியும். எதை ரினியூ பண்ண சொல்றாம? என் ஆவி சரியில்லை, என் உள்ளம் சரியில்லை. என் உள்ளத்தில் இருக்கிற அந்த உள்ளம் சரியா இருந்தா இந்த செயலை செஞ்சிருக்க மாட்டேன் நான், இந்த படுபாதக செயலை பண்ணியிருக்க மாட்டேன் நான், இந்த ஒரு குடும்பத்தை சிதைச்சிருக்க மாட்டேன், சீர்குலைச்சிருக்க மாட்டேன், என்னை நம்பி இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா செஞ்சேன். எதனால? என் உள்ளம் சரியில்லாததுனால. எது சரியில்லாதனால? என் உள்ளம் கேடு உள்ளதமாக. என் உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை, என் உள்ளத்தில் தேவனோட வசனம் இல்லை. தேவனோட வசனத்துக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கல. கண்ணுக்கு இடம் கொடுத்தேன், காதுக்கு இடம் கொடுத்தேன், சபைக்கு போனேன், வசனத்தை ஏதோ பொழுதுபோக்க கேட்டனே தவிர வசனத்தை உள்ளத்திலே நாட்டப்பட்டதாய் கேட்கவே இல்லை, சாந்தம் உள்ளதாய் கேட்கவே இல்லை, அதுக்குரிய நேரத்தை கொடுக்கறதே இல்லை. ஹலோ, அதான் சொன்னேன் நான். வசனத்தை அப்படியே மிக்ஸி அரைச்சிக்கிட்டே கேட்கறது. வசனத்தை எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தேவனோடு கூட உரையாடுவது எப்படின்றத தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இதே மாதிரி குடும்பத்தை நடத்தி பாருங்களேன். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்க உங்க பிள்ளைங்கிட்டயோ உங்க புருஷங்கிட்டயோ மிக்சியை அரைச்சிக்கிட்டே பேசி பாருங்க தினந்தோறும். கூடிய சீக்கிரத்தில் உங்க புருஷன் உங்களுக்கு டாட்டா பை பை தான். உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு அது கிடக்குது. ஏன்? They need the peaceful situation. அமைதியா வந்து, தன்மையா வந்து, நல்ல சூழ்நிலையில வச்சு பிள்ளைகள் பேசினா மட்டுமே அன்பு என்ன பண்ணுது? உள்ளாங்க இறங்குது. அது எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பாடை வாங்கி கொடுத்து அதை இதை செஞ்சு அங்கே போய் ஒரு நல்ல 4 விஷயத்த சொன்னால் அது அன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அன்புன்னு நினைக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அது பண்ணியா, இதை செஞ்சியா அப்படின்னா கூலிக்கு பொருத்தணும் கிட்ட தான் நீங்கள் அப்படிலாம் பேசலாம், அப்படிலாம் நடந்துக்கலாம். ஒரு உறவுக்குள்ள, ஒரு அன்பின் உறவுக்குள்ள இருக்கிற, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற, இல்லை ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் அப்படிலாம் பண்ண முடியாது, நடந்துக்க முடியாது. ஒரு வசனத்தை அப்படி பண்ணக்கூடாதுன்ற பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? You should give the independent time to God. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கான தனித்துவமான தனித்த நேரத்தை நீங்கள் தர வேண்டும். அது கொடுக்கறதே இல்லை. ஆன்லைன்லேயே கேட்டுக்கிறேன். ஆன்லைன் லட்சணம் எனக்கு தான் தெரியும். எத்தனை முறை ஆடியோ கட்டாகும், எத்தனை முறை வீடியோ கட்டாகும், எத்தனை முறை வால்யூம் குறையும். அதான் சொன்னேன், அது முடியாதவர்களுக்கான நேரம். ஹலோ, ஆம்புலன்ஸ் 108 இருக்குதுல்ல, நல்லா இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுங்களேன், ஜுரம் அடிக்குதுங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னா 4 வெப்பான் வந்து உங்களுக்கு. படுத்த படுக்கையாக இருந்தேன்னா கூப்பிடு, இல்லைன்னா ஆட்டை கிட்ட பிடிச்சி என்ன பண்ணு, ஜிஹெச்சுக்கு வந்து தொலை. தலைவலி, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதுங்க, வாமிட்டு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் வரீங்களா அப்படி கூப்பிட்டு பாருங்களேன். இந்த கொரோனா வந்துட்டு போனது நிறைய விசுவாசிகளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பாஸ்டர்ஸே என்கிட்ட சொல்கிறாங்க, கொரோனாவில் நாங்கள் வீட்டில் இருந்து தானே கேட்டோம். அதான் சொன்னோம் இல்லையா அன்றைக்கி நான், கால் இல்லாதப்ப நீங்கள் இடுப்பாலேயே நகர்ந்தது சரி, கால் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? நீங்கள் காலால் நடக்கணும். திருப்பி இடுப்பாலே நடந்தா காலை உடைக்கணும். என்னத்துக்கு ஒன்று காலு? ஹலோ,
கொரோனாவில் கவர்மெண்ட் வெளியே வரக்கூடாதுன்னு தோணுச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக பெரும்பாடுபட்டு ஆன்லைனில் சர்வீஸ் நடத்துறது கதை வேற. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். காலிங் பெல் அடிப்பான், என்ன சமையல் செய்யணும். நான் எவ்வளோ நான்லாம் லைவ் போட்டேன் இல்லையா, விசுவாசிகளையும் லைவில் கொண்டு வந்தேன் எல்லாருடைய. அப்போவே நிறைய லைவில் பார்த்தா நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் மானிட்டரில் அங்கே 2 விசுவாசி போய் அங்கே இப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டார் அப்படி அங்கேருந்து கிச்சனுக்கு ட்ராவல் ஆகி போயின்னு இருப்பாங்க. அவங்க வீட்டார் அங்கேருந்து கூடுவாங்க. இவங்க இங்கேருந்தே இங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும். லைவில் இருக்குது எல்லாமே. இப்பயும் இந்த லட்சணத்துல தான் வசனம் கேட்டால் எங்கேருந்து உள்ளத்தில் போய் அது பதிகிறது? ஹலோ, உள்ளத்தில் போய் எங்கே அது கிரியை செய்கிறது? அதான் சொன்னேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸில் உங்கள் வீட்டாரோட பழகுவீங்களா, இருப்பீங்களா? அது ஒரு நல்ல ஒரு உறவை அமையுமா, நல்ல ஒரு புரிதலோடு இருக்குமானா? இருக்காது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஏசியை போட்டு இவ்வளோத்தையும் லாக் பண்ணி உட்கார வச்சு இந்த கான்சன்ட்ரேஷனோடு கேட்க வைக்கிறோன்னா, வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கே பதிய வேண்டும்? அது உள்ளத்தில் பதிய வேண்டும். எங்கே பதியணும்? அது இதுதான் முக்கியம்னு தெரியணும். தாவீது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு அன்றைக்கி ஆராதனை மன்னிக்கும், அன்றைக்கி சபை இல்லை, ஊழியக்கார் இல்லை, பிரசங்கம் பண்ணுறது இந்த மாதிரி ஆள் கிடையாது. அதனால் அனுபவித்து கற்றுக்கிறான். சொல்கிறான், உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தால் ஞானத்தை தெரியப்படுத்துவீர் சொல்லிட்டு சொல்கிறான். தேவனை சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் அது பேர். நிலைவரமான ஆவினா ஒரே மாதிரி எடுக்கிற முடிவில் என் உள்ளம் தங்கியிருக்க வேண்டும். இதுதான், இப்படி தான், இனி நான் அப்படிதான் அப்படின்ற அந்த நிலைவரமான ஆவி அதில் இருக்க எனக்கு என்ன பண்ணும்? உதவி செய்யும். 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளலாம். பாயிண்டா தான். எப்படி இந்த நிலைவரமான ஆவி வரும் எனக்கு? எப்படி என் ஆவி புதுப்பிக்கப்படும்னா அது காரணம் ஒன்று இருக்குது. தேவனுடைய சமூகம் எங்க கிடைக்குது? அது how your spirit has been renewed and replaced. உங்களுடைய ஆவி எப்படி புதுப்பிக்கப்படுகிறது, புதிய ஆவி எப்படி உண்டாகிறது என்றால் தேவனுடைய சமூகத்தின் மூலமாக. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் தான் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தேவனுடைய வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு ஃபைலை பார்த்துக்கிட்டு ஆண்டவரே புதிய இருதயத்தை எனக்கு சிறுச்சியம்லாம் கேட்க முடியாது. தப்பு தப்பாக தான் மாறிடும் எல்லாமே. அதே போல தான் இங்கே எதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும், வசனத்தை கேட்குறோம், இந்த நேரத்தை கொடுக்குறோம். வீட்டில் கூட சரி, இஃப் யூ ஆர் ரீடிங் பைபிள், வசனத்தை படிக்கிறீங்க, பைபிளை படிக்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, எதுக்காக? உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறும்படியாக தேவனத்தை கேட்கிறது. வசனம் உங்களுக்கு உள்ளத்தில் கிரியை செய்யணும். வசனம் உங்கள் உள்ளத்தில் பேசப்பட வேண்டும். 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எது எடுத்துக்கொள்ளாதரும்? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் என் உள்ளத்தில் பேசுகிறார், அவர்தான் என் உள்ளத்தில் இடைப்படுகிறார், அவரால் தான் தேவனுடைய வசனம் என் உள்ளத்தில் செயல்படுகிறது. உடைய பரிசுத்த ஆவியை என் உள்ளத்திலிருந்து எடுத்து போடலாம். 12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஒவ்வொரு விசுவாசி இப்படி மாறிட்டானா, உள்ளத்தில் விசுவாசிக்குள்ள மாற்றம் வந்துருச்சுனா, ஆவியில மாற்றம் வந்துருச்சு. நான் சொல்றேன், பாதகர் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வார்கள், பாவிகள் இயேசுவின் வழியை அறிந்து கொள்வார்கள். வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒன்று புரியும். சபைக்கு போனா விசுவாசியா இருந்தா உள்ளத்தில் மாற்றம் உண்டாகும். எங்க மாற்றம் உண்டாகும்? கடவுள் உள்ளத்தில் இடைப்படுகிறவர், கடவுள் உள்ளத்தில் பேசுகிறவர், கடவுள் உள்ளத்தில் செயல்படுகிறவர், கடவுள் உள்ளத்தில் உணர்த்துகிறவர், கடவுள் பரிசுத்த ஆவியானவராய் வாழ்கிறவர் அப்படின்றத புறஜாதியும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை அங்க உண்டாகும். ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க. நம்புறீங்களா நீங்க? அதை கடைசி ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:38. யோவான் 7:38 பார்ப்போம். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, எது சொல்லுகிறபடி? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். என்னிடத்தில் எப்படி இருக்கிறவன்? விசுவாசம் எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? கேள்வியினால் வரும். கேள்வி இதிலிருந்து வருகிறது, தேவனுடைய வசனத்தில் இருக்கு. பாயிண்ட் அதான். அதுதான் சொல்றாங்க, தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் என்னவா மாறும் திரும்ப வாழ்க்கை சொல்றாரு பாருங்க. விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து என்ன நதிகள் ஓடும் என்றார்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்ன நதிகள் ஓடும்? அங்க
அப்ப வசனம் உள்ளத்தோடு இணைந்தால், வசனம் உங்கள் ஆவியோடு இணைந்தால், உள்ளம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தாகமாக இருக்கிற உள்ளமாக இருந்தால், அந்த வாழ்க்கையில் என்ன நதிகள் ஓடும்? ஜீவ 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 நதினா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் லிவிங் ஸ்ட்ரீம் வாட்டர் அப்படின்னா வற்றாமல் என்றென்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிற நதின்னு அர்த்தம். வற்றாமல் என்றென்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிற நதி. பாலாறு நதி மாதிரி கிடையாது, பாலாறு ஆறு மாதிரி கிடையாது. மழை பெஞ்சா ஒரு 2 நாள் ஓடும், அதுக்கப்புறம் காஞ்சி போய் பாலைவனமாக இருக்கும். வற்றாத ஜீவன் நதினா வருஷத்தோடைய 365 நாளும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பல இடங்கள் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குதானே ஞாபகம் இல்லை. நார்த் இந்தியாவில் மேகாலயாவில் போனீங்கன்னா என்ன வெயில் ஒன்று அடிக்கிட்டோம், அது பாட்டு நதி ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல தான் சொல்றாரு ஒரு வாழ்க்கை. உலகம் என்ன ஒன்றா கஷ்டமானதாக மாறட்டும், பெட்ரோல் விலை ஏறட்டும், விலைவாசி ஏறட்டும், பிரச்சனைக்குரியதாய் மாறட்டும், எது ஒன்றா என்ன ஒன்றா சூழ்நிலைகள் மாறட்டும், விசுவாசியோட உள்ளம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உள்ளமாய் அல்லது தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிற உள்ளமாய் மாறுவது என்றால் அது வற்றாத ஜீவநதியாய் புறப்பட்டு ஓடும். எப்படி ஓடும்? அது நல்லதான் சொல்லுங்களேன். வற்றாத ஜீவநதி அப்படின்னா அந்த விசுவாசியோட வாழ்க்கை காய்ந்து போவதே இல்லை. அந்த விசுவாசியோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குன்றி போவதே இல்லை. அந்த விசுவாசியில் சமாதானம் குறைவாய் இருப்பதே இல்லை. அந்த விசுவாசியோட வாழ்க்கையில் ஆறுதல் காணப்படாமல் இருப்பதே இல்லை. வெற்றி இல்லாமல் இருப்பதே இல்லை. ஜீவ தண்ணீர் உள்ள நதியாய் ஓடும். உள்ள மாறிடுச்சுன்னா வாழ்க்கை அப்படி லிவிங் ஸ்ட்ரீம் வாட்டரா மாறிடும். நம்புறீங்களா நீங்க? அதுதான் சங்கீதம் 1 சொல்றாரு அவரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு வாய்க்குது? உள்ளத்தில் தேவனுடைய வசனத்தோடு இசைந்திருக்கிறவன், இணைந்திருக்கிறவன், விசுவாசிக்கிறவன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் அவன் உள்ளம் வாழ்க்கை இருக்கும். நம்புறீங்களா நீங்க? அதெல்லாம் இந்த காலை நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியதான். புத்தி உள்ள ஆராதனை என்ன? என் உள்ளத்திலிருந்து தேவனை ஆராதிப்பது, என் உள்ளத்திற்கு தேவனை கொடுப்பது, உள்ளத்தில் தேவனுடைய வசனத்தினால் நாட்டப்படுவது. வசனத்தை அப்படி பார்க்கணும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அந்த வார்த்தையை உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளம் உணர வேண்டும். அப்படி மாறிடுச்சுன்னா வாழ்க்கை ஜீவ நதியா என்ன பண்ணும்? அங்க புறப்பட்டு ஓடும். நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வார்த்தை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கேட்ட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புதிய சிருஷ்டிகளாக எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். குமாரனுடைய ஆவியங்களை தந்திருக்கிறீர். வார்த்தையினால் எங்களை மறுபடி பிறக்க வைத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு என்றென்றைக்கும் என்னாலும் புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடைய வருகையின் போது அது கரைப்படாமல் பிழையற்றதாய் நிலைநிற்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட, வசனங்களை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய வார்த்தையை நிலைவரப்படுத்துவீராக. தேவர் இதுவரைக்கும் உள்ளத்திலிருந்து, ஆவியிலிருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியப்படாதவர்களாக இருந்தவர்கள் உள்ளத்திலிருந்து வார்த்தைகளை, வசனங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கைகள் அதனால புதிய சிருஷ்டிகளாக மாறுவார்கள். தேவரீர் நீரே அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை போதிக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகாதபடிக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமானதாக, வெற்றிக்குரியதாக, ரட்சிப்புக்குரியதாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தில், எங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தினால் உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொன்னார். வசனத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர். ஞானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, எங்களுடைய முழு ஆவியோடு தேவரை நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்கள் ஆவியை நீர் புதுப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய உள்ளத்தை உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளம் உம்முடைய வசனத்தினால் ஒவ்வொரு நாள் நாட்டப்பட்டதாய் 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்க வைப்பதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. எப்பொழுதும் கூடி வந்திருக்கிற, இதை பார்க்கிற, கேட்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை, சமாதானம், பாதுகாப்பு, தயவு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.